11ஆம் வகுப்பு வரலாறு புதிய புத்தகம். பாடத்தின் தலைப்பு தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி. அடுத்தது கற்றல் நோக்கங்கள் பற்றி பார்க்கலாம். இடைக்காலத்தின் தொடக்கத்தில் தென்னிந்தியாவில் இருந்த அரசு மற்றும் சமுதாயத்தை புரிந்து கொள்வது. சாளுக்கியருக்கும் பல்லவருக்கும் இடையேயான மோதலின் இயல்பை அறிதல். இரரசுகள் மோதிக்கொண்டிருந்த சூழலில் தென்னிந்தியாவில் நடைபெற்ற பண்பாட்டு பரிமாற்றங்களை புரிந்து கொள்ளுதல். அஜந்தா, எல்லோரா, மாமல்லபுரம் ஆகிய இடங்களிலுள்ள நினைவுச் சின்னங்களின் மகத்துவத்தையும் பிரமாண்டத்தையும் அறிதல். பக்தி இயக்கத்தையும் அக்கால தென்னிந்திய மொழிகளின் சிறப்புமிக்க இலக்கிய வளர்ச்சியையும் அறிதல். அடுத்தது அறிமுகம் பற்றி பார்க்கலாம். 6 முதல் 9ஆம் நூற்றாண்டு வரையிலான தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் பாதாமி, வாதாபி, சாளுக்கியருக்கும் மேலைச் சாளுக்கியர், காஞ்சி பல்லவருக்கும் இடையிலான மோதல்கள் முதன்மை பெறுகின்றன. அதே வேளையில் இக்காலகட்டம் பண்பாடு, இலக்கியம் ஆகிய துறைகளில் மகத்தான முன்னேற்றங்களைக் கண்டது. கலை, கட்டடக்கலை ஆகிய துறைகளிலும் அதுவரையிலும் அறியாத புதிய சாதனைகள் செய்யப்பட்டன. இந்திய துணைக்கண்டம் முழுவதிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய பக்தி இயக்கம் இக்கால பகுதியில்தான் தமிழகத்திலிருந்து தோன்றியது. அடுத்தது சான்றுகள் பற்றி பார்க்கலாம். கோவில் சுவர்களிலும் தூண்களிலும் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளும் செப்பு பட்டயங்களுமே இக்காலகட்ட வரலாற்றுக்கு முக்கிய சான்றுகளாகும். பிராமணர்களுக்கு இறையிலியாக வழங்கப்பட்ட நிலங்களை பதிவு செய்யவும், மத நிறுவனங்களுக்கு அரச குடும்பத்தைச் சார்ந்தவர்களும் பிறரும் கொடுத்த கொடைகளை பதிவு செய்யவும் சாளுக்கிய அரசர்கள் கன்னடம், தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் வெளியிட்ட கல்வெட்டுகளும், பல்லவ அரசர்கள் தமிழ், சமஸ்கிருதம் ஆகிய மொழிகளில் வெளியிட்ட கல்வெட்டுகளும் முக்கிய சான்றுகளாகும். 2ஆம் புலிகேசியினுடைய அவைக்கள புலவரான ரவிகீர்த்தி என்பவர் சமஸ்கிருதத்தில் எழுதிய ஐஹோல் கல்வெட்டு சாளுக்கிய கல்வெட்டுகளிலேயே மிக முக்கியமானதாகும். கன்னட மொழியில் எழுதப்பட்ட இலக்கண நூலான கவிராஜமார்க்கம், பம்ப பாரதம், விக்கிரமார்ஜுன விஜயம், நன்னையாவால் தெலுங்கு மொழியில் எழுதப்பட்ட மகாபாரதம் ஆகிய நூல்கள் முக்கிய வரலாற்றுச் செய்திகளை முன்வைக்கின்றன. இருந்த போதிலும் இவையனைத்துக்கும் மேலான இடத்தை வகிப்பது தமிழ் இலக்கியங்களேயாகும். தமிழ்நாட்டில் தோன்றிய பக்தி இயக்கத்தின் விழுமிய வெளிப்பாடுகள் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இயற்றிய பாடல்களில் மிளிர்ந்தன. வைணவ ஆழ்வார்களின் பாடல்கள் தொகுக்கப்பட்டு 4000 திவ்ய பிரபந்தம் என போற்றப்பட்டது. சைவ இலக்கியங்கள் 12 திருமுறைகளாக தொகுக்கப்பட்டன. அப்பர், திருநாவுக்கரசர், சம்பந்தர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் ஆகியோர் இயற்றிய தேவாரம், மாணிக்கவாசகர் இயற்றிய திருவாசகம் ஆகியவை முக்கிய நூல்களாகும். அவை இன்று வரை புனிதமான இலக்கியங்களாக போற்றப்படுகின்றன. பிற்காலத்தில் சேக்கிழாரால் எழுதப்பட்ட பெரிய புராணமும் பல வரலாற்றுச் செய்திகளை முன்வைக்கின்றது. முதலாம் மகேந்திரவர்மன் எழுதிய மத்தவிலாச பிரகாசனம் பல்லவர்கால வரலாற்றிற்கு ஒரு முக்கிய சான்றாகும். சமுத்திர குப்தருடைய அலகாபாத் தூண் கல்வெட்டு, சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு உள்ளிட்ட பல கல்வெட்டுக்கள் பல்லவ, சாளுக்கிய மோதல்கள் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. பரமேஸ்வரவர்மன் கூறம் செப்பேடுகள், 3ஆம் நந்திவர்மனின் வேலூர்பாளையம் செப்பேடுகள் அவ்வரசர்களின் போர் வெற்றிகளை பதிவு செய்கின்றன. நாணயங்களும் இக்கால பொருளாதார நிலையை புரிந்து கொள்ள உதவுகின்றன. பாலி மொழியில் எழுதப்பட்ட பௌத்த நூல்களான தீபவம்சம், மகாவம்சம், சீன பயணிகளான யுவான் சுவாங், இட்சிங் ஆகியோரின் பயணக் குறிப்புகள் ஆகியன பல்லவர்கால சமூக, மத பண்பாட்டு நிலைகள் குறித்த விவரங்களை வழங்குகின்றன. 9, 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரபு நாடுகளைச் சேர்ந்த பயணிகளும் மற்றும் புவியியலாளர்களுமான சுலைமான், அல்மசூதி, இபின் கவ்கா போன்றோரின் பயணக்குறிப்புகள் இக்காலகட்ட இந்தியாவின் அரசியல், சமூக, பொருளாதார நிலைகளைப் பற்றி நமக்கு கூறுகின்றன. ஐஹோல், வாதாபி, பட்டாடக்கல் ஆகிய இடங்களைச் சேர்ந்த கோவில்களிலுள்ள சிற்பங்கள் இக்காலகட்ட பண்பாட்டை பிரதிபலிக்கின்றன. கூரம் செப்பு பட்டயத்தில் இருந்து வரி 12 கிழக்கு மலையில் இருந்து சூரியனும் சந்திரனும் எழுவது போல தனது இன அரசு வம்சாவளியில் இருந்து தோன்றிய நரசிம்மவர்மனின் பேரன். அவர் இளவரசர்களின் மகுடங்களுக்கெல்லாம் மணிமகுடம். அவர் தலை எதற்கும் எங்கும் பணிந்ததில்லை. எதிரி அரசர்களின் யானை படைகளை எதிர்த்து விரட்டிய சிங்கம். நரசிம்மாவால் ஆசிர்வதிக்கப்பட்ட தோற்றமுடையவர். அவரே இளவரசராக பூமிக்கு வந்திருக்கிறார். சோழர்கள், சேரர்கள், களப்பிரர்கள், பாண்டியர்களை மீண்டும் மீண்டும் தோற்கடித்துள்ளார். அவர் ஆயிரங்கரமுடையான், ஆயிரங்கரமுடைய காத்தவராயன் போல
நூற்றுக்கணக்கான போர்களில் 1000 கரங்கள் கொண்டு போரிட்டது போல் செயல்பட்டவர். பரியாலா, மணிமங்கலம், சுரமாரா போர்களில் வெற்றி சொல்லின் ஒவ்வொரு எழுத்தையும் புலிகேசியின் முதுகில் பொறித்து புறமுதுகிட்டு ஓடச் செய்தார். குடமுனி, அகத்தியர், அரக்கன் வாதாபியை அழித்தது போல் வாதாபி நகரை அழித்தார். அடுத்தது சாளுக்கியர்களும் பல்லவர்களும் பற்றி பார்க்கலாம். அடுத்தது சாளுக்கியர் பற்றி பார்க்கலாம். 2 சாளுக்கிய அரச குடும்பங்கள் உள்ளன. ஒன்று வாதாபி சாளுக்கியர், மற்றொன்று கல்யாணி சாளுக்கியர். இப்பாடம் வாதாபி சாளுக்கியரை பற்றியதாகும். சாளுக்கிய அரசவம்சம் அதனை உருவாக்கிய முதலாம் புலிகேசி சுமார் கி. பொ. அ. 543 முதல் 566 வரை வாதாபிக்கு அருகேயுள்ள ஒரு குன்றினைச் சுற்றி கோட்டையை கட்டியதோடு வலுவான சக்தியாக உதயமானது. கடம்பரின் மேலாதிக்கத்தின் கீழிருந்த அவர் தன்னை சுதந்திர அரசராக பிரகடனப்படுத்திக் கொண்டார். அவர் யக்ஞங்களை நடத்தியதாகவும் அஸ்வமேத யாகம் நடத்தியதாகவும் கூறப்படுகிறது. தலைநகர் வாதாபி கீர்த்திவர்மனால் 566 முதல் 597 வரை நிறுவப்பட்டது. முதலாம் புலிகேசியின் பேரன் இரண்டாம் புலிகேசி 609 முதல் 642 வரை அரசர் மங்களேசனை தோற்கடித்த பின்னர் தன்னை அரசராக பிரகடனப்படுத்திக் கொண்டார். இந்நிகழ்வு ஐஹோல் கல்வெட்டில் விவரிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் புலிகேசியின் போர் வெற்றிகளில் குறிப்பிடத்தக்கது நர்மதை நதிக்கரையில் ஹர்ஷரை வென்றதாகும். மாளவம், கலிங்கம் மற்றும் தக்காணத்தின் கிழக்கு பகுதியைச் சேர்ந்த அரசர்கள் இவரின் அரசியல் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர். பனவாசியின் கடம்பர்களையும் தலக்காடு, மைசூர், கங்கர்களையும் இவர் வெற்றி கொண்டார். இவர் காஞ்சிபுரத்தின் மீது மேற்கொண்ட தாக்குதலை பல்லவ அரசன் முதலாம் மகேந்திரவர்மன் முறியடித்தார். இது சாளுக்கியருக்கும் பல்லவருக்கும் இடையே ஒரு நீண்ட கால போருக்கு இட்டுச் சென்றது. பல்லவ அரசன் முதலாம் நரசிம்மவர்மன் 630-668 வாதாபியை தாக்கிக் கைப்பற்றினார். இப்போரில் இரண்டாம் புலிகேசி உயிர் துறந்தார். இதனைத் தொடர்ந்து வாதாபி சாளுக்கிய பேரரசின் கிழக்கு பகுதிகளின் மீதான பல்லவர்களின் கட்டுப்பாடு பல ஆண்டுகள் நீடித்தது. 8ஆம் நூற்றாண்டின் இடைப்பகுதியில் வாதாபி சாளுக்கியர்கள் ராஷ்டிரகூடர்களால் வெற்றி கொள்ளப்பட்டனர். அடுத்தது சாளுக்கியரின் நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது அரசு பற்றி பார்க்கலாம். அரசரே நிர்வாகத்தின் தலைவர். ஒரு அரசருக்குப் பிறகு அவருடைய மூத்த மகனே அரசராக வேண்டும் என்ற மரபு முழுமையாக பின்பற்றப்படவில்லை. பொதுவாக ஓர் அரசர் ஆட்சி புரிகையில் அவருடைய மூத்த மகன் ஆளுநராக, யுவராஜாவாக அமர்த்தப்படுவார். இந்த ஆளுநர் இலக்கியம், சட்டம், தத்துவம், போர்க்கலைகள் முதலானவற்றில் பயிற்சி பெறுவார். சாளுக்கிய அரசர்கள் தர்ம சாஸ்திரம், நீதி சாஸ்திரம் ஆகியவற்றின்படி ஆட்சி புரிவதாக கூறினர். முதலாம் புலிகேசி மனுசாஸ்திரம், புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றில் சிறந்து விளங்கினார். தொடக்க காலத்தில் சாளுக்கிய அரசர்கள் மகாராஜன், சத்யசிரயன், ஸ்ரீபெருத்திவல்லபன் எனும் பட்டங்களைச் சூடிக் கொண்டனர். ஹர்ஷவர்தனரை வென்ற பின்னர் இரண்டாம் புலிகேசி பரமேஸ்வரன் பத்ரகாரன், மகாராஜாதிராஜன் எனும் பட்டங்களும் பிரபலமாயின. பல்லவ அரசில் அரசர்கள் தர்ம மகாராஜாதி ராஜா, மகாராஜாதி ராஜா, தர்ம மகாராஜா, மகாராஜா எனும் உயர்வாக ஒலிக்கும் பட்டங்களைச் சூட்டிக் கொண்டனர். கிரகடஹள்ளி செப்பு பட்டயத்தில் அக்னிஸ்தோமா, வாஜ்பேய, அஸ்வமேத வேள்விகளை நடத்தியவர் என்று அரசர் அறிமுகம் செய்யப்படுகிறார். காட்டுப் பன்றியின் உருவமே சாளுக்கியரின் அரசமுத்திரையாகும். இது விஷ்ணுவின் வராக அவதாரத்தை குறிப்பதாகும். சிவபெருமானின் வாகனமான காளை, நந்தி பல்லவர்களின் அரச முத்திரையாகும். அடுத்தது அரசகுல மகளிர் பற்றி பார்க்கலாம். முதலாம் ஜெயசிம்மனின் வழிவந்த சாளுக்கிய வம்சாவளியினர் அரச குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களை மாநில ஆளுநர்களாக நியமித்தனர். விஜயபத்திரிகா என்னும் பெயரைக் கொண்ட சாளுக்கிய இளவரசி கல்வெட்டாணைகளை பிறப்பித்துள்ளார். பல்லவ அரசிகள் அரசு நிர்வாகத்தில் நேரடியாக பங்கேற்கவில்லை. ஆனால் அவர்கள் பல கோவில்களை எழுப்பினர். பல கடவுள்களின் உருவங்களை அங்கே நிறுவினர். கோவில்களுக்கு கொடை வழங்கினர். ராஜசிம்மனின் அரசி ரங்கபதாகாவின் உருவம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலிலுள்ள கல்வெட்டில் காணப்படுகிறது. அடுத்தது இரண்டாம் புலிகேசியின் ஐஹோல் கல்வெட்டு பற்றி பார்க்கலாம். ஐஹோல், கர்நாடகா, மேகுடி கோவில் ஒரு குன்றின் மேல் உள்ளது. இச்சமணக் கோவிலின் கிழக்கு சுவரில் 19 வரிகளைக் கொண்ட சமஸ்கிருத கல்வெட்டு ஒன்று உள்ளது. சக வருடம் 556 கி. 634 முதல் 635 வரை காலத்தைச் சார்ந்தது. இக்கல்வெட்டுச் செய்திகளை எழுதியவர் ரவிகீர்த்தி என்ற கவிஞர்.
இக்கல்வெட்டு சாளுக்கிய அரசர்களை குறிக்கும் மெய்கீர்த்தியாகும். குறிப்பாக அப்போது ஆட்சி செய்து கொண்டிருந்த இரண்டாம் புலிகேசி சத்யஸ்ராய உண்மையின் உறைவிடம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளான். இக்கல்வெட்டு சாளுக்கியரின் அரசவம்ச வரலாற்றை, இரண்டாம் புலிகேசி தன் பகைவர்கள் அனைவரையும் குறிப்பாக ஹர்ஷவர்தனரை தோற்கடித்ததை கோடிட்டு காட்டுகிறது. அடுத்தது அரசரும் அமைச்சர்களும் பற்றி பார்க்கலாம். சாளுக்கிய அரசில் அதிகாரங்கள் அனைத்தும் அரசரின் கரங்களில் வழங்கப்பட்டிருந்தன. அமைச்சரவை பற்றி கல்வெட்டுகளில் குறிப்பாக எதுவும் சொல்லப்படவில்லை. ஆனால் அவை மகா, சந்தி, விக்கிரகிக என்னும் அதிகாரியை குறிப்பிடுகின்றன. 4 அமைச்சர்களை குறித்து கல்வெட்டுகள் பேசுகின்றன. அவர்கள் பிரதான, முதலமைச்சர், மகாசந்தி விக்கிரகி, வெளிவிவகாரத்துறை அமைச்சர், அமத்யா, வருவாய்த்துறை அமைச்சர், சமகர்த்தா, அரசு கருவூல அமைச்சர் ஆகியோராவர். நிர்வாக வசதிக்காக சாளுக்கியர்கள் நாட்டை பல பிரிவுகளாக பிரித்திருந்தனர். அவை விஷயம், ராஷ்டிரம், நாடு, கிராமம் என்பவனவாகும். கல்வெட்டுகள் விசயாபதி, சமந்தா, கிராமபோகி, மபத்ரா என்னும் அதிகாரிகள் குறித்து பேசுகின்றன. விசயாபதி அரசரின் கட்டளைப்படி அதிகாரங்களை கையாண்டார். சமந்தா என்போர் நிலப்பிரபுக்களாவர். இவர்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டனர். கிராம்போகி, கிராமகோடர் ஆகியோர் கிராம அளவிலான அதிகாரிகள். மகாத்ரா என்போர் கிராமத்தைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்களாவர். அடுத்தது மாகாண மற்றும் மாவட்ட நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். பொதுவாக அரசர்கள் தங்களின் மகன்களை மாகாண ஆளுநர்களாக அமர்த்தினர். மாகாண ஆளுநர்கள் தங்களை ராஜமார்க்க ராஜன் என்றும் ராஜாதித்ய ராஜ பரமேஸ்வரன் என்றும் அழைத்துக் கொண்டனர். இவர்களில் சிலர் மகா, சமந்தா என்னும் பட்டத்தை பெற்றிருந்தனர். இவர்கள் படைகளை வைத்து பராமரித்தனர். விஷயாவின் தலைவர் விசாயபதியாவார். இவ்விஷயாக்கள் மீண்டும் புக்திகளாக பிரிக்கப்பட்டன. புக்தியின் தலைவர் போகபதி ஆவார். அடுத்தது கிராம நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். கிராமங்களில் பாரம்பரியமாக வருவாய் அலுவலர்களாக பணியாற்றுவர் நலகவுண்ட என்றழைக்கப்பட்டனர். அரசரால் நியமிக்கப்பட்ட கமுண்டர் அல்லது போகிகன் கிராம நிர்வாகத்தின் மைய புள்ளியாக இருந்தார். கிராம கணக்கர் கரணா ஆவார். இவர் கிராமணி எனவும் அழைக்கப்பட்டனர். கிராம் அளவில் கிராம மக்களைக் கொண்ட மகாஜனம் என்னும் குழுவின் கைகளில் சட்டம் ஒழுங்கு நிர்வாகம் இருந்தது. மகாபுருஷ் என்னும் சிறப்பு அதிகாரி கிராமத்தில் அமைதியை பாதுகாக்கும் பணியை மேற்கொண்டார். நகரபதி, புரபதி ஆகியோர் சிறுநகரங்களின் அதிகாரிகளாவர். அடுத்தது மதம் பற்றி பார்க்கலாம். சைவம் வைணவம் ஆகிய இரு மதங்களையும் சாளுக்கியர் ஆதரித்தனர். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் கோவில்களை எழுப்பினர். இக்கோவில்களில் முறையான வழிபாடுகளும் சடங்குகளும் விழாக்களும் நடத்தப்படுவதற்காக கங்கை பகுதிகளிலிருந்து பிராமணர்கள் அழைத்து வரப்பட்டு குடியமர்த்தப்பட்டனர். சாளுக்கிய அரசர்களில் குறிப்பிடத்தகுந்த அரசர்களான முதலாம் கீர்த்திவர்மன், மங்களேசன் 597 முதல் 609 வரை, இரண்டாம் புலிகேசி 609 முதல் 642 வரை ஆகியோர் வேள்விகளை நடத்தினர். அவர்கள் பரம, வைஷ்யன, பரம, மகேஸ்வர என்னும் பட்டங்களையும் தரித்துக் கொண்டனர். போர் கடவுளான கார்த்திகேயனுக்கு முக்கியத்துவம் அளித்தனர். சைவ மடங்கள் சைவத்தை பரப்பும் மையங்களாயின. சாளுக்கியர் ஆசீவக மதப்பிரிவுகளையும் ஆதரித்தனர். சமண மத மையங்களுக்கு மிகத் தாராளமாக நிலங்களை வழங்கினர். கவிஞர் என இரண்டாம் புலிகேசியால் புகழ்மாலை சூட்டப்பட்ட ரவிகீர்த்தி ஒரு சமண அறிஞர் ஆவார். இரண்டாம் கீர்த்திவர்மனின் ஆட்சியின் போது சமண மதத்தைச் சேர்ந்த கிராம அதிகாரி ஒருவர் அனகெரி என்ற இடத்தில் ஒரு சமணக் கோவிலை கட்டினார். இளவரசர் கிருஷ்ணா குணபத்ரா என்ற சமணத் துறவியை தனது ஆசிரியராக கொண்டிருந்தார். சீன பயணி யுவான் சுவாங் சாளுக்கிய பகுதிகளில் பல பௌத்த மையங்கள் இருந்ததாகவும் அவற்றில் மகாயான, ஹீனயான பிரிவுகளை பின்பற்றும் 5000 பௌத்தர்கள் வாழ்ந்ததாகவும் கூறுகிறார். அடுத்தது இலக்கியமும் கல்வியும் பற்றி பார்க்கலாம். ஐஹோல், மகாகூடம் தோன் கல்வெட்டுக்களைச் சாளுக்கியர் சமஸ்கிருதத்தில் பொறித்துள்ளனர். வாதாபியில் உள்ள ஒரு சாளுக்கிய அரசனின் 7ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு கன்னட மொழியே உள்ளூர் பிராகிருதம், அதாவது மக்களின் மொழி என்றும் சமஸ்கிருதத்தை பண்பாட்டின் மொழி என்றும் குறிக்கின்றது. இரண்டாம் புலிகேசியின் தளபதி ஒருவன் சப்தாவதாரம் எனும் இலக்கண நூலை சமஸ்கிருத மொழியில் எழுதினார். அடுத்தது சாளுக்கியரின் கட்டடக்கலை பற்றி பார்க்கலாம். வரலாற்று ரீதியில் தக்காணத்தில் சாளுக்கியர்களே முதன்முறையாக சற்றே மிருதுவான மணற்கல், சன்ஸ்டோன் பயன்படுத்தி கோவில்களை எழுப்பினர். வாதாபியில் 4 விதமான கோவில்கள் காணப்படுகின்றன.
2 கோவில்கள் விஷ்ணுவுக்கும் ஒரு கோவில் சிவனுக்கும் மற்றொன்று சமண தீர்த்தங்கரர்களுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளன. இவர்களின் கோவில்களை குடைவரை குகை கோவில்கள், கட்டுமான கோவில்கள் என பிரிக்கலாம். வாதாபி, குடைவரை குகை கோவில்கள், கட்டுமான கோவில்கள் ஆகிய 2க்கும் பெயர் பெற்றது. பட்டாடக்கல், ஐஹோல் ஆகியவை கட்டுமான கோவில்களுக்கு பெயர் பெற்றவையாகும். அடுத்தது ஐஹோல் பற்றி பார்க்கலாம். 634 இல் உருவாக்கப்பட்ட ஐஹோல் இடைக்காலத்தில் புகழ் பெற்றிருந்த ஐயாவுலே எனும் வணிக குழுமத்தின் தலைமையிடமும் முக்கியமான வணிக மையமுமாகும். ஐஹோலில் ஏறத்தாழ 70 கோவில்கள் உள்ளன. காலத்தால் முந்தைய கற்கோவில் லட்கான் கோவிலாகும். இதனுடைய தனித்தன்மை இங்குள்ள வட இந்திய பாணியிலிருந்து வேறுபட்ட சிகரத்தைக் கொண்ட அழகான நேர்த்தியான மென்சாந்து மேற்பூச்சைக் கொண்ட தூணாகும். துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மற்றொரு கோவில் புத்த சைத்திய பாணியில் அமைந்துள்ளது. சற்றே மேடான தளத்தின் மேல் அரை வட்ட வடிவில் இக்கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று துர்க்கைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குசிமல்லிகுடி எனும் மற்றொரு துர்க்கை கோவில் செவ்வக வடிவத்தில் அமைந்துள்ளது. சாளுக்கியர் சமணக் கோவில்களையும் கட்டினர். மேகுடியில் உள்ள சமணக் கோவில் சாளுக்கியர் காலத்திய கட்டடக்கலையின் பரிணாம வளர்ச்சிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். மண்டப பாணியில் அமைக்கப்பட்டுள்ள குகைகள் ஐஹோலில் பாதுகாக்கப்படுகின்றன. அடுத்தது வாதாபி, பாதாமி பற்றி பார்க்கலாம். வாதாபியில் 4 குகைகள் உள்ளன. மங்களேசன் கட்டிய மிகப்பெரிய குகை கோவில் விஷ்ணுவிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பாம்பு படுக்கையில் சயன கோலத்திலுள்ள விஷ்ணு, நரசிம்மர் சிற்பங்கள் சாளுக்கியரின் கலை மேன்மைக்கு நேர்த்தி மிகுந்த எடுத்துக்காட்டுகளாகும். மத வேறுபாடுகளின்றி கட்டடக்கலை அமைப்புகள் ஒரே பொதுவான பாணியைக் கொண்டுள்ளன. இது தொழில்நுட்பத்தையும் புரவலர் கட்டடக் கலைஞர்களின் மதச்சார்பற்ற தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. அடுத்தது பட்டாடக்கல் பற்றி பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் பாகல்கோட் மாவட்டத்திலுள்ள பட்டாடக்கல் எனும் அமைதியான சிறிய கிராமம் கலையழகும் நேர்த்தியும் மிக்க கோவில்களுக்கு பெயர் பெற்றதாகும். பட்டாடக்கல் அரச சடங்குகள் நடத்துவதற்கான இடமாகும். 2ஆம் விக்ரமாதித்தன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றியதன் நினைவாக அவனுடைய மனைவி லோகமாதேவியின் ஆணைப்படி விருப்பாக்சர் கோவில் கட்டப்பட்டது. பல்லவ அரசன் ராஜசிம்மன் மாமல்லபுரத்தில் எழுப்பிய கட்டுமான கோவில்களின் தனித்தன்மைகளைத் தழுவி இக்கோவில் அமைந்துள்ளது. பொதுவாக நினைவுச் சின்னங்கள் அவற்றை கட்டிய அரசர்களோடு தொடர்புடையனவாக இருக்கும். சிற்பிகளின் பெயர் அறியப்படாமல் போய்விடும். ஆனால் இங்கே இக்கோவிலின் வடிவத்தை திட்டமிட்ட கட்டடக் கலைஞர், அதை உருவாக்கிய நிபுணத்துவம் பெற்ற கலைஞர்கள் ஆகியோரின் கையெழுத்தும் இடம் பெற்றுள்ளன. விருப்பாக்சர் கோவிலின் கிழக்கு வாசலில் இடம் பெற்றுள்ள ஒரு கன்னடக் கல்வெட்டு இக்கோவிலை வடிவமைத்த கட்டடக் கலைஞரை வெகுவாக பாராட்டுகின்றது. அக்கட்டடக் கலைஞருக்கு திரிபுவாசாரியா, 3 உலகையும் உருவாக்கியவன் என்ற பட்டமும் சூட்டப்பட்டது. கோவில் சுவரில் இடம் பெற்றுள்ள பல சிற்பங்கள் அவற்றை செதுக்கிய சிற்பிகளின் கையொப்பத்தையும் கொண்டுள்ளன. இக்கிராமத்தின் தென்கிழக்கு மூலையில் பாபநாத கோவில் அமைந்துள்ளது. விருப்பாக்சர் கோவிலை போன்ற அடித்தள கட்டுமான திட்டத்தின்படி கட்டப்பட்ட இக்கோவில் வட இந்திய பாணியிலான சிகரத்தை கொண்டுள்ளது. வெளிப்புறச் சுவர்கள் ராமாயண கதாபாத்திரங்களையும் காட்சிகளையும் சித்தரிக்கும் தொடர் சிற்பங்களால் நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டுள்ளன. கோவிலின் கிழக்கு சுவரில் உள்ள ஒரு சிறிய கன்னட கல்வெட்டு கருவறையை வடிவமைத்தவரின் பெயர் ரேவதி ஓவஜா எனக் குறிப்பிடுகின்றது. பட்டாடக்கல்லில் சாளுக்கியர் 10க்கும் மேற்பட்ட கோவில்களை எழுப்பியுள்ளார்கள். இவை சாளுக்கிய கட்டடக் கலையின் பரிணாம வளர்ச்சியை காட்டுகின்றன. கட்டப்பட்ட பாணியின் அடிப்படையில் இக்கோவில்களை இந்தோ ஆரியன், திராவிட கட்டடக் கலை என 2ஆக பிரிக்கலாம். அடுத்தது ஓவியம் பற்றி பார்க்கலாம். வாதாபியில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குகை கோவிலில் சில ஓவியங்கள் காணப்படுகின்றன. ஓவியக்கலையில் சாளுக்கியர் வாகடகர்களின் பாணியை பின்பற்றினர். அவ்வாறான ஓவியங்களில் பெரும்பாலானவை விஷ்ணுவின் அவதாரங்களை பற்றியதாகும். சாளுக்கிய ஓவியங்களில் மிக பிரபலமானது அரசன் மங்களேசனால் 597-609 கட்டப்பட்ட அரண்மனையில் உள்ளது. அக்காட்சி நடன நிகழ்ச்சி ஒன்றை அரச குடும்ப உறுப்பினர்களும் மற்றவரும் கண்டுகளிப்பதாய் அமைந்துள்ளது. அடுத்தது பல்லவர் பற்றி பார்க்கலாம். பல்லவர்களின் தோற்றம் குறித்து அறிஞர்களிடையே கருத்தொற்றுமையில்லை. தொடக்ககால அறிஞர்கள் சிலர் பார்த்தியர் எனும் அரச மரபின் மற்றொரு பெயரான பஹல்வா என்ற சொல்லின் திரிபே பல்லவா ஆகும் என்ற கருத்தைக் கொண்டிருந்தனர். 2ஆம் நூற்றாண்டில் சாகர்,
சாதவாகனர்க்கிடையே போர்கள் நடைபெறுகையில் மேற்கிந்தியாவிலிருந்து தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரை பகுதிகளுக்கு பார்த்தியர் குடிபெயர்ந்தனர். ஆனால் இன்றைய அறிஞர் பலர் பார்த்தியரை தென்னிந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர்கள் அல்லது வட இந்தியரோடு இரத்தக்கலப்பு கொண்டவர்கள் என்றும் கருதுகின்றனர். பல்லவர்கள் வடபெண்ணை ஆற்றுக்கும் வட வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்ட நிலப்பரப்பான தொண்டை மண்டலத்தோடு தொடர்புடையவராவர். சிம்மவர்மனின் மகனான சிம்மவிஷ்ணு காவேரி வரை முன்னேறி சோழர்களுக்கு சொந்தமான பகுதிகளை கைப்பற்றி தன் தந்தை தொடங்கிய பல்லவ வம்ச ஆட்சியை ஒருங்கிணைக்கும் பணியை மேற்கொண்டார். களப்பிரர்களை முற்றிலும் அழித்தொழித்து காவேரி வரை முன்னேறி அவர்களின் பகுதிகளை கைப்பற்றிய போது பாண்டியர்களோடு மோத வேண்டியதாயிற்று. சிம்மவிஷ்ணுவை தொடர்ந்து அவரது மகன் முதலாம் மகேந்திரவர்மன் போ 590 முதல் 630 வரை அரியணை ஏறினார். சமண மதத்தை பின்பற்றிய இவரை அப்பர் சைவராக மாற்றினார். கலைகளை ஆதரித்த மகேந்திரவர்மன் கவிஞனும் இசை வித்தகனுமாவார். மகேந்திரவர்மனின் ஆட்சி காலத்தில் 2ஆம் புலிகேசி பல்லவ அரசனுடைய வடபகுதிகளை கைப்பற்றி தலைநகர் காஞ்சிபுரம் வரை முன்னேறினார். இதனைத் தொடர்ந்து முதலாம் நரசிம்மவர்மனின் ஆட்சி காலத்தில் 630 முதல் 668 வரை பதிலடி கொடுக்கும் விதத்தில் பல்லவர்கள் சாளுக்கியர்களுக்கு எதிராக பல வெற்றிகளை ஈட்டினர். இப்போர்களில் பல்லவர்களுக்கு மானவர்மன் எனும் இலங்கை இளவரசர் உதவினர். இவ்விளவரசரை பின்னர் இலங்கையின் அரசராக பதவியேற்றார். இப்போர்களின் உச்சகட்டமாக நரசிம்மவர்மன் சாளுக்கிய அரசின் தலைநகரான வாதாபியை கைப்பற்றினார். 2ஆம் புலிகேசி இப்போரில் கொல்லப்பட்டார். நரசிம்மவர்மன் சேர சோழர்களையும் களப்பிரர்களையும் வெற்றி கொண்டதாக கூறுகிறார். இலங்கை அரசன் மானவர்மனுக்கு ஆதரவாக இருமுறை அனுப்பப்பட்ட கப்பற்படைகள் வெற்றி பெற்றன. இருந்த போதிலும் இலங்கை அரசர் தனது பதவியினை இழந்தார். பல்லவ சாளுக்கிய பகைமையும் மோதல்களும் தொடர்ந்தன. இடையிடையே அமைதியும் நிலவியது. பல்லவ அரசன் முதலாம் பரமேஸ்வரவர்மன் ஆட்சியின் போது 670 முதல் 700 வரை சாளுக்கிய அரசர் விக்ரமாதித்யன் பல்லவ நாட்டின் மீது படையெடுத்தார். முதலாம் பரமேஸ்வரவர்மன் கங்கர் பாண்டியர் ஆகியோரின் உதவியோடு விக்ரமாதித்தனை எதிர்த்து போரிட்டார். இதன் விளைவாக பின்னர் தெற்கில் பல்லவருக்கும் பாண்டியருக்குமிடையே மோதல்கள் ஏற்பட்டன. 9ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் தண்டிவர்மா பல்லவனின் ஆட்சியின் போது காஞ்சிபுரம் ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கோவிந்தனின் தாக்குதலுக்கு உள்ளானது. தண்டிவர்மனின் மகன் 3ஆம் நந்திவர்மன் மேலை கங்கர் சோழர் ஆகியோரின் ஆதரவோடு பாண்டியரை ஸ்ரீபெரும்பியம் அல்லது திரும்புரம்பியம் போரில் தோற்கடித்தான். 3ஆம் நந்திவர்மனின் பேரனான் அபராஜிதன் தொண்டை மண்டல பகுதியின் மீது படையெடுத்து வந்த முதலாம் ஆதித்த சோழனோடு போர் புரிந்து மடிந்தான். இத்துடன் பல்லவரின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இதன் பின்னர் தொண்டை மண்டலம் சோழர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது. அடுத்தது சேரர் பற்றி பார்க்கலாம். குறிப்பு போ 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை கேரளா சேர பெருமாள் அரசர்களால் ஆளப்பட்டிருந்தாலும் 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கம் வரை அவர்களது வரலாறு குறித்து ஓரளவே தெரிய வந்துள்ளது. அடுத்தது பல்லவ நிர்வாகம் பற்றி பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் அரச பதவியானது தெய்வீக உரிமை என்றும் அவ்வுரிமையானது வம்சாவளியாக தொடர்வது என்றும் கருதப்பட்டது. பல்லவ அரசர்கள் பெரும் பட்டங்களை சூட்டிக் கொண்டனர். அவற்றுள் மகாராஜாதிராஜா என்பன போன்ற சில வடேந்திய மரபிலிருந்து பெறப்பட்டவை. அமைச்சர் குழு ஒன்று அரசருக்கு உதவியது. பிற்கால பல்லவர் காலத்தில் இவ்வமைச்சர் குழுவானது அரசின் கொள்கை முடிவுகளில் முக்கிய பங்காற்றியது. ஒரு சில அமைச்சர்கள் ஓரளவுக்கு உயர்ந்த பட்டங்களை சூட்டிக் கொண்டனர். இவ்வமைச்சர்களில் பலர் நிலவுடைமையாளர்களிலிருந்து நியமிக்கப்பட்டனர். அமத்யா என்பவருக்கும் மந்திரி என்பவருக்குமிடையே சில வேறுபாடுகள் இருந்தன. மந்திரி என்றால் பொதுவாக ராஜதந்திரி என புரிந்து கொள்ளப்படுகிறது. அமத்யா என்பவர் ஆலோசகராவார். மந்திரி மண்டல என்பது அமைச்சர் குழுவாகும். ரகசியதிகிருதா என்பவர் அரசரின் அந்தரங்க செயலாளர். மாணிக்க பண்டாரம் காப்பான் என்னும் அதிகாரி கருவூலத்தை காப்பவராவார். மாணிக்க விலை மதிப்பில்லா, பண்டாரம் கருவூலம், காப்பான் காவல் புரிபவர். கொடுக்காப்பிள்ளை என்பவர் நன்கொடைகளுக்கான அதிகாரிகளாவார். அவர்கள் பல்லவ அரசர்களின் கீழ் மைய அதிகாரிகளாக பணியாற்றிய அதிகாரிகளாவர். கோச அதியட்சா என்பவர் மாணிக்க பண்டாரம் காப்பாளர்களை மேற்பார்வை செய்பவர். நீதிமன்றங்கள் அதிகரண மண்டபம் என்றும் நீதிபதிகள் தர்மாதிகாரி என்றும் அழைக்கப்பட்டனர். நந்திவர்மா பல்லவனின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களைப் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன. மேல்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் கனதண்டம் ஆகும்.
கீழ்நிலை நீதிமன்றங்களில் விதிக்கப்படும் அபராதங்கள் அதிகரண தண்டமாகும். மாநில ஆளுநர்களுக்கு மாவட்ட அளவிலான அதிகாரிகள் ஆலோசனை வழங்கி உதவிகள் செய்தனர். இவ்வதிகாரிகள் உள்ளூர் அளவிலான தன்னாட்சி பெற்ற அமைப்புகளோடு ஆலோசகர்கள் என்ற நிலையில் இணைந்து செயல்பட்டனர். இவ்வமைப்புகள் உள்ளூர் அளவிலான சாதி, கைவினைஞர், தொழில் குழுக்கள், நெசவாளர், எண்ணெய் ஆட்டுவோர் போன்றோர், சேவை செய்வோர், மாணவர், அர்ச்சகர்கள், துறவிகள் ஆகியோர்களின் உறவுகளின் அடிப்படையில் கட்டப்பட்டவையாகும். கிராமங்களில் மக்கள் பங்கு பெறும் மன்றங்கள் இருந்தன. மாவட்ட பிரதிநிதிகளும் இருந்தனர். இவ்வமைப்புகளின் பொதுக்குழு கூட்டங்கள் ஆண்டிற்கு ஒருமுறை கூட்டப்பட்டது. அளவில் சிறியதான குழுக்களின் கூட்டங்கள் அடிக்கடி நடத்தப்பட்டன. கொள்கைகளை நடைமுறைப்படுத்துவது இச்சிறிய அமைப்புகளின் பொறுப்பாகும். அடுத்தது நிலமானியங்கள் பற்றி பார்க்கலாம். நிலவுடைமை உரிமை அனைத்தும் அரசரிடமே இருந்தது. அவர் அதிகாரிகளுக்கு வருவாய் மானியங்களையும் பிராமணர்களுக்கு நில மானியங்களையும் வழங்கினார் அல்லது நிலப்பிரபுக்கள், சிறு விவசாயிகள் மூலம் நிலத்தை சாகுபடி செய்ய வைத்தார். இரண்டாவதாக சொல்லப்பட்டதே பெரும்பாலும் பின்பற்றப்பட்ட முறையாகும். அரசருக்கு சொந்தமான நிலங்கள் குடியானவர்களுக்கு குத்தகைக்கு விடப்பட்டன. குத்தகைக்கான கால அளவை பொறுத்து கிராமங்களின் தகுதி நிலைகள் மாறுபடும். பல்வேறு சாதிகளைச் சேர்ந்த மக்களைக் கொண்ட கிராமங்கள் நிலவரி செலுத்தின. பிரம்மதேய கிராமங்கள் ஒரு பிராமணருக்கோ அல்லது சில பிராமணர்களைக் கொண்ட ஒரு குழுவுக்கோ கொடையாக வழங்கப்பட்டன. வரி செலுத்த வேண்டியதில்லை என்பதால் இக்கிராமங்கள் ஏனைய கிராமங்களைக் காட்டிலும் செழிப்பாக இருந்தன. கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட கிராமங்கள் தேவதான கிராமங்களாகும். இவற்றின் வருவாயை கோவில் நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனரேயன்றி அரசு பெறவில்லை. கோவில் பணிகளில் வேலைவாய்ப்பு வழங்கி கோவில்கள் கிராமங்களுக்கு உதவின. பின்வந்த காலங்களில் கோவில்கள் கிராமம் சார்ந்த வாழ்க்கையின் மையமாக மாறியபோது தேவதான கிராமங்கள் தனி முக்கியத்துவம் பெற்றன. பல்லவர் ஆட்சியில் முதலாவதாக குறிப்பிடப்பட்டுள்ள இருவகை கிராமங்களே தேவதான கிராமங்கள் தவிர பெரும்பான்மையாய் இருந்தன. 1879 புதுச்சேரிக்கு அருகே ஒரு காட்டுக்கோட்டம் என்னுமிடத்தில் இருபுறமும் இணைக்கப்பட்ட லிங்கம், நந்தி ஆகியன பல்லவர்களின் முத்திரை பொறிக்கப்பட்ட செப்பு மலையத்தில் கோர்க்கப்பட்ட 11 செப்பு பட்டயங்கள் கண்டறியப்பட்டன. அரசன் நந்திவர்மனின் பொ. 753 22வது ஆட்சியாண்டில் மானியமாக தரப்பட்ட ஒரு கிராமம் குறித்த செய்திகள் இதில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இதன் உள்ளடக்கம் அரசரை பற்றிய சமஸ்கிருத மொழியில் புகழ்வதில் தொடங்கி மானியத்தை பற்றிய விவரங்களை தமிழில் கூறி இறுதியில் சமஸ்கிருத செய்யுளோடு முடிவடைகிறது. அடுத்தது கிராம வாழ்க்கை பற்றி பார்க்கலாம். கிராம அளவில் அடிப்படையான அமைப்பு சபை ஆகும். அறக்கட்டளைகள், நிலம், நீர்ப்பாசனம், வேளாண்மை, குற்றங்களுக்கான தண்டனை, மக்கள் தொகை உள்ளிட்ட தேவைப்படும் ஏனைய ஆவணங்களை பாதுகாத்தல் ஆகியன போன்ற கிராமத்தோடு தொடர்புடைய அனைத்து செயல்பாடுகளிலும் சபை அக்கறை செலுத்தியது. கிராம நீதிமன்றங்கள் சிறிய குற்றவியல் வழக்குகளை விசாரித்து தீர்ப்புகள் வழங்கின. சிறுநகரங்களிலும் நகரங்களிலும் அரசரை மேலான நடுவராக கொண்டு அதிகாரிகளின் தலைமையில் நீதிமன்றங்கள் செயல்பட்டன. சபை என்பது நிர்வாக முறையைச் சேர்ந்த அமைப்பாகும். கிராமத்தவர் அனைவரும் பங்கேற்கும் நிர்வாக முறை சாராத மக்கள் மன்றமான ஊரார் என்ற அமைப்போடு இது இணைந்து செயல்பட்டது. இதற்கு மேலான மாவட்ட குழு, நாடு அல்லது மாவட்ட நிர்வாகத்தோடு இணைந்து செயல்பட்டது. பிராமணர்கள் மட்டுமே வாழ்ந்த அல்லது பிராமணர்கள் அதிகமாக வாழ்ந்த கிராமங்கள் இவ்வமைப்புகளின் செயல்பாடுகள் தொடர்பான ஆவணங்களை பாதுகாத்தன. கிராம அளவிலான இவ்வமைப்புகளுக்கும் அரசு நிர்வாகத்திற்குமிடையே பாலமாக செயல்பட்டவர் கிராமத் தலைவர் ஆவார். அடுத்தது ஏரி நீர்ப்பாசனம் பற்றி பார்க்கலாம். ஏரிப்பட்டி அல்லது ஏரிநிலம் எனும் சிறப்பு வகை நிலத்தை தென்னிந்தியாவில் மட்டுமே அறிகிறோம். தனிப்பட்ட மனிதர்கள் கொடையாக கொடுத்த இந்நிலங்களிலிருந்து பெறப்படும் வரி கிராமத்து ஏரிகளை பராமரிப்பதற்காக தனியாக ஒதுக்கி வைக்கப்படும். இந்த ஏரிகளில் மழைநீர் சேகரிக்கப்படும். அந்நீரைக் கொண்டு வருடம் முழுவதும் வேளாண்மை செய்ய முடிந்தது. வறட்சியான காலநிலையிலும் வேளாண்மை செய்யலாம். ஏரிகள் அனைத்தும் கிராம மக்களின் கூட்டுழைப்பில் கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பட்டன. ஏரி நீரை அனைத்து விவசாயிகளும் பகிர்ந்து கொண்டனர். ஏரிகளை பராமரிப்பது கிராமத்தின் பொறுப்பாகும். கிராமம் தொடர்பான செய்திகளை பேசுகிற பல்லவர் கால கல்வெட்டுகள் அனைத்தும் ஏரி பராமரிப்பை பற்றி குறிப்பிடுகின்றன. ஏரிகளுக்கு அடுத்த நிலையில் கிணறுகள் முக்கியமானவை. வாய்க்கால்கள் வழியாக நீர் விநியோகிக்கப்பட்டது. நீர் பகிர்வினை முறைப்படுத்தவும்
அளவுக்கு அதிகமாகச் சேர்ந்த நீரை வெளியேற்றவும் மதகுகள் அமைக்கப்பட்டிருந்தன. கிராமத்தாரால் நியமிக்கப்பட்ட ஏரிக்குழு எனும் அமைப்பு நீர் பகிர்வை மேற்பார்வையிட்டது. ஒதுக்கீடு செய்யப்பட்ட அளவைக் காட்டிலும் அதிகமான நீரை பயன்படுத்தி வேளாண்மை செய்வோர் மீது வரி விதிக்கப்பட்டது. அடுத்தது வருவாயும் வரி விதிப்பும் பற்றி பார்க்கலாம். செப்புப்பட்டயங்களில் பதிவு செய்யப்பட்ட நிலமானியங்களே முக்கியமாக நில வருவாய், வரி விதிப்பு ஆகியன குறித்தும் விரிவான தகவல்களை முன்வைக்கின்றன. வருவாயானது முதன்மையாக கிராம ஆதாரங்களிலிருந்தும் வணிக மற்றும் நகரங்களைச் சேர்ந்த நிறுவனங்களிடமிருந்தும் பெறப்பட்டது. கிராமங்களின் மீது இருவகைப்பட்ட வரிகள் விதிக்கப்பட்டன. வேளாண் மக்கள் விளைச்சலில் 1/6 தொடங்கி 1/10 வரை வரியாக அரசுக்குச் செலுத்தினர். இவ்வரியை கிராமமே வசூல் செய்து அரசின் வசூல் அதிகாரியிடம் கட்டியது. இரண்டாவது வகைப்பட்ட வரிகள் உள்ளூர் அளவில் வசூலிக்கப்பட்ட வரிகளாகும். ஆனால் இவ்வரிகள் அந்த கிராமத்தின் சேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டன. இவ்வரி பணம் நீர்ப்பாசன அமைப்புகளை பழுது பார்த்தல், கோவில்களுக்கு விளக்கேற்றுதல் போன்றவற்றிற்கே செலவிடப்பட்டன. நிலவரியின் மூலமாக பெறப்படும் வருவாய் போதுமானதாக இல்லையெனில் அரசு கால்நடை வளர்ப்போர், கள் இறக்குவோர், திருமண வீட்டார், மட்பாண்டம் செய்வோர், தங்க வேலை செய்வோர், சலவை செய்வோர், துணி நெய்வோர், கடிதங்கள் சுமந்து செல்வோர், நெய் தயாரிப்போர், இடைத்தரகர்கள் ஆகியோரிடம் வரி வசூலித்து பற்றாக்குறையை சரி செய்து கொள்ளும். போர்களின் போது சூறையாடப்பட்ட பொருள்களும் படைவீரர்களால் கைப்பற்றப்பட்ட செல்வமும் அரசு வருவாயோடு சேர்க்கப்பட்டன. பல்லவ அரசர்கள் போர்களை மிக முக்கியமானதாக கருதினார்கள். காஞ்சிபுரம் வைகுண்ட பெருமாள் கோவிலில் நந்திவர்மன் காலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சிகள், குறிப்பாக பல்லவ படைகள் ஒரு கோட்டையை தாக்குவது போன்ற போர்க்களக் காட்சிகள் தொடர் சிற்பங்களாக செதுக்கப்பட்டுள்ளன. அக்கோட்டை உயரமான மதில் சுவர்களை கொண்டதாயும் வீரர்கள் அதை தாக்குவது போலவும் அருகில் யானைகள் நிற்பது போலவும் அக்காட்சி வடிவமைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது பல்லவ படைகள் பற்றி பார்க்கலாம். அரசர் நிலையான படையொன்றை தனது நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருந்தார். அரசு வருவாயில் பெரும்பகுதி படைகளை பராமரிப்பதற்கே செலவானது. படைகள் காலாட்படை, குதிரைப்படை, சிறிய அளவிலான யானைப்படை ஆகியவற்றை கொண்டிருந்தன. இக்காலத்தில் தேர்ப்படைகள் பெரும்பாலும் பயன்பாட்டிலில்லை. பெரும்பாலுமான போர்கள் குன்றுகள் நிறைந்த நிலப்பரப்புகளில் நடைபெற்றதால் தேர்ப்படைகளால் பயனுள்ள வகையில் செயல்பட இயலவில்லை. குதிரைப்படைகள் வெற்றிகரமான விளைவுகளை ஏற்படுத்த முடியுமென்றாலும் குதிரைகளை இறக்குமதி செய்ய வேண்டியதிருந்ததால் பெருஞ்செலவு பிடிப்பதாக அமைந்தது. பல்லவர்களிடம் கப்பல் படையும் இருந்தது. அவர்கள் மாமல்லபுரத்திலும் நாகப்பட்டினத்திலும் கப்பல் தளங்களை கட்டினர். இருந்த போதிலும் பின்வந்த சோழர்களின் கப்பற்படை வலிமையோடு ஒப்பிட்டால் பல்லவர்களின் கப்பற்படை சிறியதேயாகும். அடுத்தது வணிகம் பற்றி பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் காஞ்சிபுரம் முக்கியமான வணிக மையாக இருந்தது. வணிகர்கள் தங்கள் பொருட்களை சந்தைப்படுத்துவதற்கு அரசிடம் உரிமம் பெற வேண்டும். பொதுவாக பண்டமாற்று முறையே நடைமுறையில் இருந்தது. ஆனால் பின்னர் பல்லவர்கள் தங்கம் மற்றும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்டனர். வணிகர்கள் தங்களுக்கென மணிக்கிராமம் போன்ற அமைப்புகளை கொண்டிருந்தனர். வெளிநாட்டு வணிகத்தில் நறுமணப் பொருள்கள், பருத்தி ஆடைகள், விலை உயர்ந்த கற்கள், மூலிகைகள் ஆகியவை ஜாவா, சுமத்ரா, கம்போடியா, இலங்கை, சீனா, பர்மா, மியான்மர் ஆகிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. மாமல்லபுரம் ஒரு முக்கிய துறைமுகமாக விளங்கியது. வணிகர்கள் தங்களுக்கென தனிக்குழுக்களை கில்ட், சுதேசி, நானாதேசிகர், ஐநூற்றுவர் என்ற பெயர்களில் அமைத்துக் கொண்டனர். அவர்களின் முக்கிய அமைப்பு ஐஹோல் நகரினை மையமாக கொண்டு செயல்பட்டது. வெளிநாடுகளோடு வணிகம் மேற்கொண்ட வணிகர்களின் குழு நானாதேசி ஆகும். இவ்வமைப்பு மையப் பகுதியில் காளையின் வடிவத்தைக் கொண்ட தனிக்கொடியை கொண்டிருந்தது. வீர சாசனம் என்ற பிரகடனங்களை வெளியிடும் உரிமையையும் பெற்றிருந்தது. நானாதேசியின் செயல்பாடுகள் தென்கிழக்கு ஆசிய நாடுகள் முழுவதும் விரிந்து பரந்திருந்தது. இதன் தலைவர் பட்டன்சாமி, பட்டணக்கிழார், தண்டநாயகன் என்ற பெயர்களில் கல்வெட்டுகளில் பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இதன் உறுப்பினர்கள் ஐஹோல் பரமேஸ்வரியார் என்றழைக்கப்பட்டனர். அடுத்தது கடல்வழி வாணிபம் பற்றி பார்க்கலாம். வேளாண்மை செய்வதற்கேற்ற விரிந்து பரந்த நிலப்பரப்பை கொண்டிருந்த கங்கை சமவெளியைப் போலல்லாமல் பல்லவர், சாளுக்கியர் ஆகியோர் குறைந்த அளவிலான வேளாண்மை நிலத்தையே கொண்டிருந்ததால் நிலத்தின் மூலம் அரசு பெற்ற வருவாயும் குறைவாகவே இருந்தது. நாட்டின் பொருளாதாரத்திற்கு அதிக வருவாயை தேடித்தரும் வகையில் வணிகப் பொருளாதாரமும் வளர்ந்திருக்கவில்லை. தென்கிழக்கு ஆசிய நாடுகளோடு கடல் கடந்த வணிகத்தில் பல்லவர் ஈடுபட்டிருந்தனர்.
அப்பகுதியில் இக்காலத்தில் காம்போஜா, கம்போடியா, சம்பா, ஆனம், ஸ்ரீவிஜயா, தெற்கு மலேசிய தீபகற்பமும் சுமத்ராவும் 3 முக்கிய அரசுகள் இருந்தன. மேற்கு கடற்கரையில் மேலை நாடுகளுடனான வணிகத் தொடர்பில் இந்திய வணிகரைக் காட்டிலும் வெளிநாடுகளைச் சேர்ந்த வணிகர்களே, குறிப்பாக அராபிய வணிகர்களே முன்னிலை வகித்தனர். அயல் நாடுகளுக்கு சரக்குகளைச் சுமந்து சென்ற இந்திய வணிகர்கள் நாளடைவில் ஏனைய வெளிநாட்டு வணிகர்களுக்கு சரக்குகளை வழங்குபவர்களாக மாறினர். மேலை நாடுகளுடனான செய்தித் தொடர்பு நேரடியாக இல்லாமல் அராபியாவின் வழியாக அமைந்தது. அத்தொடர்புகளும் வணிகத்தோடு மட்டுமே நின்றுவிட்டன. அடுத்தது சமூகம் பற்றி பார்க்கலாம். இலக்கியம், வானியல், சட்டம் முதலான துறைகளில் கற்றறிந்த அறிஞர்களாயிருந்ததால் பிராமணர்கள் அரசின் ஆலோசகர்களாகச் செயல்பட்டனர். ஆசிரிய பணி மட்டுமல்லாமல் வேளாண்மை, வணிகம், போரிடுதல் ஆகிய பணிகளையும் அவர்கள் மேற்கொண்டனர். வரி கொடுப்பதிலிருந்தும் மரண தண்டனையிலிருந்தும் அவர்களுக்கு விலக்கு வழங்கப்பட்டிருந்தது. அடுத்த முக்கியத்துவம் வாய்ந்த சமூக பிரிவினர் நாட்டையாண்ட சத்திரியர்களாவர். அனைத்து சத்திரியர்களும் போர் செய்பவர்களாக இல்லை. அவர்களில் சிலர் வணிகத்திலும் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் வேதங்களை படிப்பதற்கான உரிமையை பெற்றிருந்தார்கள். அவ்வுரிமை சமூகத்தின் அடித்தளத்திலிருந்த மக்களுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. வணிகர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வீரர்களை பராமரித்தனர். வணிக குழுக்களையும் உருவாக்கிக் கொண்டனர். சமூகத்தின் கீழ் மட்டத்தில் இருந்தவர்கள் வேளாண்மை, கால்நடை வளர்ப்பு, கைவினைப் பொருள் உற்பத்தி போன்ற தொழில்களை மேற்கொண்டனர். தூய்மை பணி, மீன்பிடி தொழில், சலவைத் தொழில், மூங்கில் பொருள்கள் செய்தல், தோல் பொருள் செய்தல் ஆகிய தொழில்களில் ஈடுபட்ட மக்கள் வர்ண அமைப்புக்கு வெளியே நிறுத்தப்பட்டனர். பல்லவர் காலத்தில் ஆரியமயமாதலும் வடஇந்திய கருத்து போக்குகளின் செல்வாக்கும் தென்னிந்தியாவில் மிகுந்தது என்று பெரும்பாலான அறிஞர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நிலக்கொடை வழங்கிய போது அரசர்கள் வெளியிட்ட ஆணைகளே அதற்குச் சான்றாகும். சாதியமைப்பு வலுவாக நிறுவப்பட்டது. சமஸ்கிருதம் பெரும் முக்கியத்துவம் பெற்றது. காஞ்சிபுரம் முக்கியம் வாய்ந்த கல்வி மையமாயிற்று. வேத மதங்களைப் பின்பற்றுவோர் சிவனை வழிபட்டனர். மகேந்திரவர்மனே முதலாக தனது ஆட்சி காலத்தின் இடைப்பகுதியில் சமண மதத்திலிருந்து விலகி சைவத்தை தழுவினார். சமணத்தின் மீது சகிப்புத்தன்மை அற்றவராய் அவர் சில சமண மடாலயங்களை அழித்தார். பௌத்தமும் சமணமும் தங்கள் செல்வாக்கை இழந்தன. யுவான் சுவாங் காஞ்சிபுரத்தில் 100 பௌத்த மடாலயங்களையும் மகாயான பௌத்தத்தைச் சேர்ந்த 10,000 குருமார்களையும் தான் கண்டதாக பதிவு செய்துள்ளார். மதிப்புமிக்க கவிஞர்களாயிருந்த அடியார்களான நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இக்காலத்தில் வாழ்ந்தனர். அடுத்தது பிராமணியத்தின் வளர்ந்து வந்த செல்வாக்கு பற்றி பார்க்கலாம். தென்னிந்திய பகுதிகளில் ஆரிய பண்பாடு செல்வாக்கு பெற்றுவிட்டதை தெளிவாக காட்டும் அடையாளம் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒப்புயர்வற்ற இடமாகும். அளவில் அதிகமான நிலங்களை கொடையாக பெற்றதால் அவர்கள் செல்வச் செழிப்படைந்தனர். பல்லவ நாட்டில் கல்வி நிலையங்களின் தோற்றமும் ஆரியமயமாகிவிட்டதின் ஓர் அடையாளமாகும். இக்காலகட்டத்தின் தொடக்கத்தில் கல்வி படத்தர்கள் மற்றும் சமணர்களின் கட்டுப்பாட்டின் கீழிருந்தது. ஆனால் படிப்படியாக பிராமணர்கள் அவர்களை புறந்தள்ளிவிட்டு அவ்விடத்தை கைப்பற்றிக் கொண்டனர். சமஸ்கிருத, பிராகிருத மொழிகளில் எழுதப்பட்ட மத நூல்களைக் கொண்டு வந்த சமணர்கள் நாளடைவில் தமிழை பயன்படுத்தத் தொடங்கினர். சமண மதம் பெரிய அளவில் பிரபலமான மதமாக இருந்தது. ஆனால் பின்னர் வந்த நூற்றாண்டுகளில் சைவ, வைணவ மதங்களின் போட்டியினால் சமண மதத்தை ஆதரிப்போரின் எண்ணிக்கை பெருமளவில் குறைந்தது. இதோடு மகேந்திரவர்மனும் சமண மதத்தின் மீது கொண்டிருந்த பற்றை இழந்து சைவ மதத்தை பின்பற்றத் தொடங்கினார். அதனால் சமணர்கள் அரச ஆதரவை இழந்தனர். காஞ்சியிலும் மதுரையிலும் சமணர்கள் சில கல்வி நிலையங்களையும் கர்நாடகாவில் உள்ள சரவணபெலகொலாவில் உள்ளதைப் போன்று சமணமத மையங்களையும் நிறுவினர். ஆனால் சமணத் துறவிகளில் பெரும்பாலோர் தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு காடுகளிலும் குன்றுகளிலும் உள்ள குகைகளில் வாழவே விருப்பம் கொண்டனர். அடுத்தது மடங்களும் மடாலயங்களும் பற்றி பார்க்கலாம். காஞ்சி பகுதியிலும் கிருஷ்ணா கோதாவரி நதிகளுக்கிடைப்பட்ட பகுதிகளிலும் பௌத்த துறவி மடாலயங்கள் அமைந்திருந்தன. இவையே பௌத்த கல்வி முறையின் மையமாக இருந்தன. இக்காலகட்டத்தில் வேத வைதிக பிரிவினருக்கும் அவைதிக பிரிவுகளுக்குமிடையே தீவிர மோதல்கள் நடந்து கொண்டிருந்ததால் படத்த மையங்கள் பௌத்த மதத்தை கற்பதில் அக்கறை காட்டின. வேத மதங்களுக்கு கிடைத்த அரச ஆதரவு பௌத்த மதத்திற்கு இல்லாத நிலை வேத மதங்களின் வளர்ச்சிக்கு உத்வேகம் கொடுத்தது.
நாளந்தா பல்கலைக்கழகத்திற்கு இணையான புகழை பெற்றிருந்த காஞ்சி பல்கலைக்கழகத்தை தவிர வேறு சில சமஸ்கிருத கல்லூரிகளும் செயல்பட்டு வந்தன. சமஸ்கிருதம் அங்கீகரிக்கப்பட்ட ஊடக மொழியாகவும் அறச்சுவையின் அலுவலக மொழியாகவும் இருந்ததால் இலக்கிய வட்டாரங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 8ஆம் நூற்றாண்டில் மடங்கள் பிரபலமாயின. மடங்கள் ஓய்வில்லங்களாகவும் உணவுச் சாலைகளாகவும் கல்வி கற்பதற்கான இடமாகவும் ஒரே நேரத்தில் செயல்பட்டன. இவ்வியல்பு இம்மடங்களோடு தொடர்புடைய பிரிவினருக்கு மறைமுகமாக விளம்பரத்தை தேடித் தருவதாயும் அமைந்தது. அடுத்தது சமஸ்கிருத மொழி பிரபலமாதல் பற்றி பார்க்கலாம். இக்காலத்தில் சமஸ்கிருத மொழிக்கு பெரும் அரச ஆதரவு இருந்தது. முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசன் என்ற நூலை சமஸ்கிருதத்தில் எழுதினார். தென்னிந்தியாவில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட வியக்கத்தக்க 2 நூல்கள் சமஸ்கிருத இலக்கியத்திற்கான தர அளவுகளை உருவாக்கின. அவை பாரவியின் கீர்த்தர்ஜோன்யம், தண்டியின் தசகுமாரசரிதம் ஆகிய நூல்களாகும். மிகச் சிறந்த அணி இலக்கணமாகிய காவிய தர்சா என்னும் நூலை இயற்றிய தண்டி பல்லவ அரசவையே சில ஆண்டுகள் அலங்கரித்ததாக தெரிகிறது. அடுத்தது பல்லவரின் குடைவரை கோவில்கள் பற்றி பார்க்கலாம். பல்லவர் பகுதிகளில் குடைவரை கோவில்களை அறிமுகம் செய்த பெருமை முதலாம் மகேந்திரவர்மனைச் சேரும். பிரம்மா, ஈஸ்வரா, விஷ்ணு ஆகியோர்க்கு தான் கட்டிய கோவில்கள், கோவில் கட்டுவதற்கு பாரம்பரியமாக பயன்படுத்தப்படும் செங்கல், மரம், உலோகம், சாந்து ஆகியன கொண்டு கட்டப்படவில்லை என முதலாம் மகேந்திரவர்மன் தனது மண்டகப்பட்டு கல்வெட்டில் பெருமையுடன் குறிப்பிட்டுள்ளார். மகேந்திரவர்மனின் குடைவரை கோவில்கள் வழக்கமாக மண்டப பாணியில் தூண்களைக் கொண்ட ஒரு மண்டபத்தை கொண்டிருக்கும், அல்லது முதலில் ஒரு மண்டபத்தையும் அதற்கு பின்புறமோ பக்கவாட்டிலோ ஒரு கருவறையே கொண்டிருக்கும். அடுத்தது எல்லோரா, அஜந்தா, மாமல்லபுரம் பற்றி பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநிலத்தின் ஒளரங்காபாத் மாவட்டத்தில் எல்லோரா, அஜந்தா என்னுமிடங்களில் திரளாக குகைகளும் கோவில்களும் அமைந்துள்ளன. எல்லோரா குகை கோவில்கள் அவற்றின் சிற்பங்களுக்காக பெயர் பெற்றவை. அஜந்தா குகை கோவில்கள் அவற்றின் ஓவியங்களுக்காக புகழ் பெற்றவை. இக்கோவில்களின் காலம் சுமார் போ. 500 முதல் 950 வரை ஆகும். ஆனால் குகை கோவில்களை உருவாக்கும் நடவடிக்கை இதற்கு 200 ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கப்பட்டிருக்க வேண்டும். முதல் குகை கோவில் ஆசீவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. சில கோவில்கள் முற்றுப்பெறாதவையாகும். அடுத்தது எல்லோரா பற்றி பார்க்கலாம். எல்லோராவில் உள்ள குடைவரை கோவில்களில் 34 குகைகள் சரணத்ரி மலையில் அமைந்துள்ளன. கோணவியல், கட்டுமான தொழில்நுட்பம், உலோகவியல் ஆகிய துறைகளைப் பற்றிய அறிவு இந்திய கட்டடக்கலையாளர்களுக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இவை போன்ற நேர்த்தியான பெருங்கட்டங்களை உருவாக்கியிருக்க முடியாது. இக்குகை தொகுப்புகளை உருவாக்கியோர் சாளுக்கியரும் ராஷ்டிரகூடரும் ஆவர். இவ்வாறான புதிய பாணியில் கோவில்களை கட்டுவதை முதலில் மேற்கொண்டவர்கள் அவைதீக மதத்தவர்களே. பின்னர்தான் வைதிக மரபைச் சார்ந்தவர்களும் தங்கள் மதம் சார்ந்த சித்தாந்தங்களை பரப்புவதற்கு இந்த ஊடகத்தை கைக்கொண்டனர். இவ்வாறு ஆசீவகமும் சமணமும் பௌத்தமும் பிராமணியமும் இக்கோவில்களை எழுப்பின. தொடக்ககால கோவில்கள் எளிமையாகவும் அளவாகவும் கலை தொடர்பான உள்ளடக்கத்தை கொண்டிராமலும் இருந்தன. எல்லோராவில் 5 குகைகளில் சுவரோவியங்கள் காணப்படுகின்றன. ஆனால் கைலாசநாதர் கோவிலில் உள்ளவை மட்டும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. சமணர் கோவில்களில் உள்ள சில சுவரோவியங்களும் நன்கு பாதுகாக்கப்பட்டுள்ளன. விலங்குகள், பறவைகள், மரங்கள், பூக்கள் ஆகியவை நேர்த்தியாக எழிலோடு தீட்டப்பட்டுள்ளதோடு ஆசை, அன்பு, பரிவு ஆகிய மனித இயல்புகளின் வெளிப்பாடும் தொழில் வல்லமையுடன் தீட்டப்பட்டுள்ளன. அடுத்தது உங்களுக்கு தெரியுமா பற்றி பார்க்கலாம். எல்லோரா குகைகளை 1983 இல் உலக பாரம்பரிய சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. அடுத்தது அவைதீக மத கோவில்கள் பௌத்த குகைகள் பற்றி பார்க்கலாம். எல்லோராவில் மொத்தம் 12 பௌத்த குகைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் தனித்துவம் கொண்ட கட்டடக்கலை பாணியை கொண்டுள்ளது. அவற்றில் சில அளவில் சிறியன, மற்றவை 2 அல்லது 3 அடுக்குகளைக் கொண்டவை. பௌத்த துறவிகள் தங்கியிருந்து சீடர்களுக்கு மத நூல்களில் பயிற்சி வழங்கும் மையமாக செயல்படும் விதத்தில் இவை வடிவமைக்கப்பட்டுள்ளன. மத்தியில் உள்ள பெரிய அறையும் பக்கவாட்டில் அமைந்துள்ள சிறிய அறைகளும் துறவிகள் கல்வி வழங்குவதற்காகவும் போதனைகள் செய்வதற்கும் பயன்பட்டுள்ளன. 6வது குகையில் ஒரு மேசையின் மீதுள்ள கையெழுத்து பிரதியே ஒரு மனிதன் வாசிப்பதைப் போன்று செதுக்கப்பட்டுள்ள சிற்பம் இதை உறுதி செய்கின்றது. சுவர்களில் உள்ள சதுர, செவ்வக கட்டங்களில் புத்தரின் வாழ்க்கையில் நடைபெற்ற பல நிகழ்வுகள் காட்சிகளாக சித்தரிக்கப்பட்டுள்ளன.
இக்குகைகளில் இடம்பெற்றுள்ள சிற்பங்களைக் கொண்டு 3 வகைப்பட்ட தனிப்பண்புக்கூறுகளை அடையாளம் காணலாம். மிக முக்கியமானதும் மையமானதும் புத்தரின் 3 வகை தோற்றங்களே. 1. தியான புத்தர், தியான முத்ரா. 2. போதனை செய்யும் புத்தர், வியாக்கியான முத்ரா. 3. வலது கை ஆள்காட்டி விரலால் பூமியை தொடும் புத்தர், பூமி ஸ்பர்ச முத்ரா. அடுத்தது பெண் கடவுள்கள் பற்றி பார்க்கலாம். பௌத்த குகைகளில் தாரா, கதிரவாணிதாரா, சுந்தா, வஜ்ரத்தீஸ்வரி, மகாமயூரி, சுஜாதா, பந்தாரா, திரிகுட்டி ஆகிய பெண் தெய்வங்களின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. குகை எண் 12 இல் பெரிய உருவம் கொண்ட பெண்மணி, இடையில் ஒட்டியானத்துடன் நாகப்பாம்பினால் ஆன தலைப்பாகையுடன் காட்சியளிக்கும் வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. அதே குகையில் காதிரிவாணி தாரா என்னும் பெண் தெய்வம் கையில் ஒரு நாகப்பாம்பை பிடித்தபடி நிற்கும் காட்சி செதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது அவைதீக மத கோவில்கள் சமண குகைகள் பற்றி பார்க்கலாம். எல்லோரோவில் சில சமண குகைகளும் காணப்படுகின்றன. இவை மற்றவற்றிலிருந்து வேறுபட்டு தனித்தன்மையுடன் காணப்படுகின்றன. ஆனால் அவை முற்றுப்பெறாத நிலையில் உள்ளன. பணியாட்கள் சூழ யக்ஷ, மாதாங்கா, மகாவீரர், பார்சவநாதர், கோமதீஸ்வரர் ஆகியோரின் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. அடுத்தது வேதமத குகைகள் பற்றி பார்க்கலாம். இங்குள்ள குகைகளில் காலத்தால் முந்தியவை ஓரளவு சிறிதாகவும் எளிமையாகவும் உள்ளன. கைலாசநாதர் குகையைத் தவிர மற்றவை அனைத்தும் சதுர வடிவம் கொண்டவை. கைலாசநாதர் குகை 16 மட்டும் மிகப்பெரிய ஒற்றை கல்லிலான வடிவமாகும். இது உறுதியான ஒரே பாறையிலிருந்து செதுக்கப்பட்டதாகும். இக்கோவில் 2 அடுக்குகளைக் கொண்டது. இது சிவபெருமானின் இருப்பிடமான கைலாயத்தை குறிப்பதாகச் சொல்லப்படுகிறது. அவற்றின் மேலுள்ளது கைலாசநாதர் கோவிலாகும். கீழ் அடுக்கில் யானை வடிவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. பார்ப்பதற்கு அக்கோவிலை இந்த யானைகள் தாங்கியிருப்பதைப் போல் உள்ளது. கோவிலின் வெளிப்பகுதி மிக நன்றாகச் செதுக்கப்பட்ட சாளரங்களையும் இந்து புராணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள தெய்வங்களின் வடிவங்களையுமா காதல் மோகத்தை வெளிப்படுத்துகின்ற ஆண் பெண் மிதுன வடிவங்களையும் கொண்டுள்ளது. கோவில் நுழைவாயிலின் இடப்பக்கம் இடம்பெற்றுள்ள கடவுள் வடிவங்கள் பெரும்பாலும் சைவ கடவுள்களாகவும் வலப்பக்கம் உள்ளவை வைணவ கடவுள்களாகவும் உள்ளன. முன்பகுதியில் உள்ள முற்றம் மிகப்பெரிய கொடிக்கம்பங்களையும் நந்தி மண்டபமொன்றையும் கொண்டுள்ளது. சிவன் பார்வதி திருமண விழா காட்சி, இராவணன் கைலாய மலையை தூக்குவதற்கு முற்படுதல், மகிஷாசுரனை துர்காதேவி வதம் செய்தல் ஆகியவை அழகிய சிற்பங்களுக்கு எடுத்துக்காட்டுகளாகும். தெய்வங்களின் கைகளில் உள்ள ஆயுதங்கள், இசைக்கருவிகள் ஆகியவை கோவில் சுவர்களில் சதுர செவ்வக கட்டங்களில் தொடர்சிற்பங்களாகச் செதுக்கப்பட்டுள்ளன. பெண் நீர் தெய்வமான கங்கை ஒரு முதலையின் மீது அமர்ந்திருப்பதும் யமுனை ஆமையொன்றின் மீது அமர்ந்திருக்கும் காட்சியும் கருத்தை கவரும் வண்ணம் செதுக்கப்பட்டுள்ளது. அடுத்தது அஜந்தா பற்றி பார்க்கலாம். மகாராஷ்டிர மாநிலம் ஆரங்காபாத் நகரத்திற்கு வடக்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் அஜந்தா குகைகள் அமைந்துள்ளன. எரிமலை பாறைகளிலிருந்து மொத்தம் 30 குகைகள் குடைந்தெடுக்கப்பட்டுள்ளன. இவை சுவரோவியங்களுக்கு பெயர் பெற்றனவாக இருந்தாலும் இங்கு சிற்பங்களும் உள்ளன. ஹீனையான பௌத்த மதப்பிரிவைச் சேர்ந்தவர்களே முதலில் அஜந்தா குகைகளை அமைக்கத் துவங்கினர். 200 வரையில் தக்கான பீடபூமி பகுதிகளை ஆண்ட அரசர்கள் இம்முயற்சிகளுக்கு ஆதரவளித்தனர். அரசர்களில் துவங்கி வணிகர்கள் வரை ஆதரவு வழங்கியோரை பற்றி கல்வெட்டுகள் பேசுகின்றன. முதற்கட்ட குகைகள் 200 காலகட்டத்தைச் சேர்ந்தவையாகும். இரண்டாவது கட்ட குகைகள் சுமார் ஆயு 200 ஆயு 400 காலப்பகுதியைச் சேர்ந்தனவாகும். அடுத்தது ஓவியம் பற்றி பார்க்கலாம். அஜந்தா குகைகள் சிறப்பு வாய்ந்த சுவரோவியங்களின் கருவூலமாகும். முதல் கட்ட ஓவியங்கள் பெரும்பாலானவை குகை எண் 9 10 காணப்படுகின்றன. இவை சாதவாகனர் காலத்தைச் சேர்ந்தனவாகும். அஜந்தா குகையோவியங்களை தீட்டியவர்கள் அறிவுநுட்பத்துடன் திட்டமிட்ட தொழில்நுட்பங்களை பின்பற்றியுள்ளனர். முதலில் பாறைச் சுவரின் மீது தாவரங்களின் நார், நெல் உமி, மணல் மற்றும் கல்பொடி கலந்து செய்த மென்சாந்தை பூசினார்கள். இதன் மீது சுண்ணாம்பு ஒரு மெல்லிய பூச்சாக பூசப்பட்டுள்ளது. இப்பூச்சு வண்ணங்களை உள்வாங்கும் தன்மை உடையது. வண்ணங்களை பூசுவதற்காக இப்பரப்பின் மீது துணி விரித்து ஒட்டப்பட்டுள்ளதும் அண்மையில் கண்டறியப்பட்டுள்ளது. வண்ணங்கள் இயற்கை பொருள்களிலிருந்தும் தாதுக்களிலிருந்தும் எடுக்கப்பட்டன. சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், நீலம், பச்சை ஆகியவையே முக்கிய வண்ணங்கள். ஓவியங்களில் அழகியல் கூறுகள், மாலைகள், காது வளையங்கள், தலைப்பாகைகள், கழுத்தணிகள்,
மனித கைகளின் மிகச் சரியான அசைவுகள் ஆகியவன வெளிப்படுகின்றன. கதைகளைச் சொல்லும் சுவரோவியங்கள் கருத்தை கவர்வதாயும் செய்திகளை கூறுவதாயும் அமைந்துள்ளன. ஜாதக கதைகளிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில காட்சிகள், புத்தரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட சில முக்கிய பகுதிகள் ஆகியனவே ஓவியங்களின் மையக் கருவாக உள்ளன. வானுலகவாசிகளான கிண்ணறர்கள், வித்யாதாரர்கள், கந்தர்வர்கள் ஆகியோர் சிற்பங்களிலும் ஓவியங்களிலும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளனர். பிற்காலத்தைச் சேர்ந்த ஓவியங்களில் போதிசத்துவர் அளவில் பெரிதான புடைப்போவியமாக காண்பிக்கப்பட்டுள்ளார். பல்வகைப்பட்ட மனித உணர்வுகள் ஓவியங்களாக வடிக்கப்பட்டிருந்தாலும் பரிவு, இரக்கம், அமைதி ஆகிய உணர்வுகளே அதிகம் இடம்பெற்றுள்ளன. ஒளியும் நிழலும் அறிவு கூர்மையுடன் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. பல்வேறு வண்ணங்களில் மனித உருவங்கள் வரையப்பட்டுள்ளமைக்கு வெவ்வேறு இனக்குழுக்களைச் சார்ந்த மக்களை குறிப்பதாக பொருள் விளக்கம் தரப்பட்டுள்ளது. அடுத்தது கட்டடக்கலையும் சிற்பமும் பற்றி பார்க்கலாம். கட்டடக்கலை நோக்கில் அஜந்தா குகைகளை இரு குழுக்களாக பார்க்கலாம். ஒன்று சைத்தியங்கள், மற்றொன்று விகாரங்கள். சைத்தியா பல வளைவுகள், ஒருங்கிணையும் முகடுகளையும் நீண்ட அறைகளையும் கொண்டுள்ளது. அறையின் ஒரு கோடியில் புத்தருடைய சிலை மரபார்ந்த பாணியில் உள்ளது. புத்தருடைய சிற்பங்கள் அன்பின், ஆதரவின் ஒட்டுமொத்த உருவாக உள்ளன. பெரிய தோற்றமும் அதிக எடையும் சிற்பங்களின் பொது இயல்பாக உள்ளது. குழந்தைகளோடு காணப்படும் யக்ஷிகள், ஹரிதி ஆகியவை குறிப்பிடத்தகுந்தவை. போதிசத்துவர் தனியாகச் செதுக்கப்பட்டுள்ளதும் மற்றொரு சிறப்பம்சமாகும். போதிசத்துவர் அவலோகிதேஸ்வரர் ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் சித்தரிக்கப்பட்டுள்ளார். அடுத்தது மாமல்லபுரம் பற்றி பார்க்கலாம். பல்லவர்களின் அடையாளமாக கருதப்படும் மாமல்லபுரம், மகாபலிபுரம் கடற்கரை கோவில் ராஜசிம்மனின் பொ. 700 முதல் 728 வரை ஆட்சிக் காலத்தில் எழுப்பியதாகும். இக்கோவில் 3 கருவறைகளை கொண்டுள்ளது. அவற்றில் முக்கியமாவை சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் படைத்தளிக்கப்பட்டுள்ளன. இக்கோவிலின் வெளிப்புறச் சுவர் விஷ்ணுவிற்கு படைத்தளிக்கப்பட்டுள்ளது. எல்லைச் சுவற்றின் உட்பக்கம் விரிவான செதுக்கு வேலைப்பாடுகளையும் சிற்பங்களையும் கொண்டுள்ளது. தென்னிந்தியாவில் கட்டுமான கோவில்களில் இது முதன்மையானதாகும். இப்பகுதியில் உள்ள ஏனைய கோவில் கட்டடங்களைப் போலின்றி இக்கடற்கரை கோவில் பாறையில் செதுக்கப்பட்ட 5 அடுக்குகளைக் கொண்ட கோவிலாகும். ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விமானங்கள் மாமல்லபுர பல்லவர் கோவில்களின் சிறப்பு பண்பாகும். இங்குள்ள ஒற்றைக்கல் தேர்கள் பஞ்சபாண்டவர் ரதம் என அறியப்படுகின்றன. அர்ச்சுன ரதத்தில் கலை நுணுக்கத்தோடு செதுக்கப்பட்ட சிவன், விஷ்ணு, மிதுனா, துவாரபாலக சிலைகள் உள்ளன. இவ்வேந்து ரதங்களில் மிக நேர்த்தியானது தர்மராஜ ரதமாகும். இதில் சதுர வடிவிலான அடித்தளத்தையும் 3 அடுக்கு விமானத்தையும் கொண்டுள்ளது. பீமரதம் செவ்வக வடிவ அடித்தளத்தையும் அழகான ஹரிஹரர், பிரம்மா, விஷ்ணு, ஸ்கந்தர், சிவன், அர்த்தநாரீஸ்வரர், கங்காதரர் ஆகியோரின் சிற்பங்களையும் கொண்டுள்ளது. மாமல்லபுரத்தில் செதுக்கப்பட்டுள்ள கலை வெளிப்பாட்டில் மிக முக்கியமானது கங்கை நதி ஆகாயத்திலிருந்து இறங்கி வரும் ஆகாய கங்கை காட்சியாகும். இது பாகீரதன் தவம், அர்ஜுனன் தவம் என்றும் அறியப்படுகிறது. புராண உருவங்களை பிரபலமான உள்ளூர் கதைகளோடு இணைத்து சிற்பங்களாக காட்சிப்படுத்துவது மனித மற்றும் விலங்குகளின் வாழ்க்கை கூறுகளை சீராக கலக்கும் கலைஞனின் திறமையை பறைசாற்றுகின்றன. கிருஷ்ண மண்டபச் சுவர்களில் மிக அழகாகவும் கலை நுணுக்கத்தோடும் செதுக்கப்பட்டுள்ள பசுக்கள், பசு கூட்டங்கள் போன்ற கிராமத்து காட்சிகள் ரசிப்பதற்கான மற்றுமொரு கலை அதிசயமாகும். அடுத்தது முடிவுரை பற்றி பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் குடைவரை கோவில்கள் என்பன இயல்பான ஒன்றாகும். தக்காண பகுதியில் ஐஹோல், வாதாபி ஆகிய இடங்களிலும் காஞ்சிபுரம், மாமல்லபுரம் ஆகியவற்றிலும் உள்ள கட்டுமான கோவில்களும் தனித்து நிற்கும் கோவில்களும் இக்காலத்தில் நிகழ்த்தப்பட்ட கட்டடக்கலை மேன்மைகளுக்கு சான்றுகளாகும். தக்காண பாணியிலான சிற்பங்கள் குப்த கலையோடு கொண்டிருந்த ஒப்புமை இதில் காணப்படுகிறது. பல்லவர் சிற்பங்கள் பௌத்த மரபுகளுக்கு பெரிதும் கடமைப்பட்டுள்ளன. இருந்த போதிலும் தக்காணம் மற்றும் தமிழ்நாட்டு கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் வட இந்திய மரபிலிருந்து பிறந்தவை அல்ல. அவை சுயமானவை. பண்டைய மரபுகளிலிருந்து தங்களது அடிப்படை வடிவத்தை பெற்றவை. மற்றவற்றிலிருந்து வேறுபட்டவை, தனித்து அடையாளம் காணக்கூடியவை, தனது மக்களின் அறிவு கூர்மையை தெளிவாக பிரதிபலிப்பவை. அடுத்தது பக்தி இயக்கமும் இலக்கியமும் பற்றி பார்க்கலாம். அடுத்தது தமிழ் பக்தி இயக்கம் பற்றி பார்க்கலாம். தென்னிந்தியாவில் தோன்றிய பிராந்திய அரசியல் சித்தாந்தத்தை அடித்தளமாக கொண்ட அரசுகள் நிறுவப்படுவதை அவசியமாக்கியது. இத்தருணத்தில் மதம் மட்டுமே மக்களை ஒன்று கூட்டும் புள்ளியாக இருந்திருக்கிறது.
தமிழகத்தின் வனப்பகுதியில் காஞ்சி பல்லவரும் தென்பகுதியில் மதுரை பாண்டியரும் அதிகாரமும் பொருளாதார வளமும் பெற்றிருந்த வணிக வர்க்கத்தால் தலைமையேற்கப்பட்ட மதம் சார்ந்த பக்தி இயக்கத்திற்கு ஆதரவளித்தனர். உள்ளூர் கோவில் இவ்வியக்கத்தின் மையமாக மாறியது. பக்தி மக்களின் மனங்களை உணர்வுபூர்வமாக தொட்டு அவர்களை அணி திரட்டும் கருவியானது. பக்தி இயக்கம் ஒரு மதம் சார்ந்த இயக்கமாக இடைக்கால தமிழக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்து வைத்தது. தமிழ் பக்தி இயக்கத்தின் வலுவான அலைப்போ 6ஆம் நூற்றாண்டு முதல் 9ஆம் நூற்றாண்டு வரை நாடு முழுதும் வீசியது. நாயன்மார், ஆழ்வார் ஆகியோர் இயற்றிய பாடல்களே தமிழ் பக்தி இயக்கத்தின் அடிப்படையாகும். இச்சைவா வைணவ அடியார்கள் தங்கள் பாடல்களோடு இசையை கலந்து அதன் பயன்பாட்டை எளிமைப்படுத்தினர். அவர்கள் உள்ளூர், பிராந்தியம் சார்ந்த பல பண்பாட்டு இயல்புகளை மைய நீரோட்டத்திற்கு கொண்டு வந்தனர். 12 ஆழ்வார்களும் 63 நாயன்மார்களும் தமிழ்ச் சமூகத்தின் கைவினைஞர்கள், வேளாண்குடியினர் போன்ற பல பிரிவுகளிலிருந்து வந்தவராவர். இவர்களுள் ஆண்டாள் போன்ற பெண் அடியாரும் அடங்குவர். ஆண்டாள் 12 ஆழ்வார்களுள் ஒருவர். கவிஞர் காரைக்கால் அம்மையார், பாண்டிய அரசி மங்கையர்க்கரசியார் ஆகியோர் பெண் நாயன்மார்கள் ஆவர். பக்தி இயக்க அடியார்களால் மறுவடிவம் செய்யப்பட்ட சைவமும் வைணவமும் பௌத்த சமண மதங்களுக்கு வலுவான சவாலாக அமைந்தன. சற்றே கூர்ந்து நோக்கினால் பக்தி இயக்கத்தின் தாக்கத்தை நாம் இன்றும் தமிழகத்தில் காண முடியும். அடுத்தது சான்றுகள் பற்றி பார்க்கலாம். தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருத்தொண்டர் தொகை, மாணிக்கவாசகரின் திருவாசகம், பெரிய புராணம் முதலான பக்தி இயக்க பாடல்களே பக்தி இயக்க வரலாற்றிற்கான முக்கிய சான்றுகளாகும். கோவில்களும் கோவில் கல்வெட்டுகளும் சுற்றுப்பிரகாரங்களில் உள்ள சிறிய சிற்பங்கள், ஓவியங்கள் ஆகியவையும் சான்றுகளாக பயன்படுகின்றன. அடுத்தது பக்தி எனும் கருத்தியல் பற்றி பார்க்கலாம். பக்தி என்னும் சொல் பல துணை பொருளைக் கொண்டது. சேவை, நம்பிக்கை, வழிபாடு, மதப்பற்று போன்ற பொருள்களை அது தருகின்றது. அது மனித உணர்வுகளால், அழகியலால், மாறுபடும் எண்ணங்களால் வடிவமைக்கப்படும் சட்டமாகும். பக்தி பாடல்கள் 3 முக்கிய கருப்பொருள்களைக் கொண்டுள்ளன. கடவுளிடம் பேரன்பு கொள்வதே முதலாவதும் முக்கியமானதுமாகும். தெய்வீக அமைதியையும் முக்தியையும் அடையும் வழிகள் தங்களுக்கு மட்டுமே என்கிற வைதீக பிராமணிய மனப்பாங்கை எதிர்த்தல் இரண்டாவதாகும். மூன்றாவது நேரடியாக பௌத்தத்தையும் சமணத்தையும் மதப்பற்று இல்லாதவர்கள் என வன்மையாக கண்டிப்பதாகும். அடுத்தது பக்தியும் கலைகளும் பற்றி பார்க்கலாம். கிராமிய நடனங்களின் தோற்றம் பெற்று கோவில் நடனங்களில் ஆடற்கலை ஒழுங்குகள் மாறி மதம் சார்ந்த விஷயங்களை கருவாகக் கொண்டு இறுதி நிலையை எட்டியது. பல்லவர் காலம் முதலாக பயிற்சியளிக்கப்பட்ட நடனக் கலைஞர்களைக் கொண்ட குழுக்கள் செல்வச் செழிப்பு மிக்க கோவில்களால் பராமரிக்கப்பட்டன. புராணங்கள், இதிகாசங்கள் ஆகியவற்றில் இடம்பெற்ற முக்கிய காட்சிகள் கோவில் சுவர்களில் சிற்பங்களாகச் செதுக்கப்பட்டன. கல்லிலும் செம்பிலும் சிலைகளாக வடிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து இசை, நடனம் போன்ற கவின்கலைகளை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் கலைஞர்கள் அரசின் ஆதரவுடன் கோவில்களோடு இணைக்கப்பட்டனர். மதப் பாடல்களும் இசையும் மதத் தொண்டர்களால் பிரபலமாயின. கோவில் விழாக்களின் போது இப்பாடல்களைப் பாடுவது ஒரு முறையாகவே ஆனது. யாழ் அடிக்கடி பயன்படுத்தப்பட்ட இசை கருவியாக இருந்திருக்க வேண்டும். 5ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் யாழுக்கு பதிலாக வீணை பயன்பாட்டிற்கு வந்தது. 2 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் வீணையானது சிறிய சுரை வடிவிலான அடிபாகத்தையும் நீண்ட வடிவிலான விரலால் மீட்டுவதற்கான தந்திகள் கொண்ட பகுதியையும் கொண்டதாக உருவெடுத்தது. அடுத்தது ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பற்றி பார்க்கலாம். ஆழ்வார்கள் வைணவ பாடல்களை இயற்றினர். 9ஆம் நூற்றாண்டின் இறுதியில் இப்பாடல்கள் அனைத்தையும் 4000 திவ்ய பிரபந்தமாக நாதமுனி தொகுத்தார். நாதமுனி திருவரங்கம் ரங்கநாதர் கோவிலில் அர்ச்சகராக பணியாற்றியவர். 9ஆம் நூற்றாண்டில் பாண்டிய மன்னன் ஸ்ரீமார ஸ்ரீவல்லபனின் ஆட்சிக் காலத்தில் திருவில்லிபுத்தூரில் வாழ்ந்தவர் பெரியாழ்வார். கண்ணனின் குழந்தை பருவமே அவருடைய பாடல்களின் கருவாயிருந்தது. ஆண்டாள் பாடல்களின் பாட்டுடை தலைவனும் கண்ணனே. ஆண்டாளின் பாடல்கள் அவர் கண்ணனின் மீது கொண்டிருந்த காதலை வெளிப்படுத்துகின்றன. நம்மாழ்வார் ஆழ்வார்களில் தலைசிறந்தவராக கருதப்படுகிறார். அவர் இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குருகூரேஸ் ஆழ்வார் திருநகரி சேர்ந்தவர். திருவாய்மொழி உட்பட 4 நூல்களை அவர் எழுதியுள்ளார். அவருடைய பாடல்கள் 4 வேதங்களின் சாரத்தை வடித்தெடுத்து எழுதப்பட்டதென்பது வைணவ நம்பிக்கை. 12ஆம் நூற்றாண்டு முதலாக வைணவ பாடல்களுக்கு விரிவான புலமையுடன் கூடிய விளக்க உரைகள் எழுதப்பட்டன.
அடுத்தது நாயன்மார்கள் பற்றி பார்க்கலாம். சைவ கவிஞர்களில் முக்கியமானவர்கள் திருநாவுக்கரசர், அப்பர், திருஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆவர். 10ஆம் நூற்றாண்டின் இறுதியில் நம்பியாண்டார் நம்பி இவர்களின் பாடல்களை திருமுறைகளாக தொகுத்தார். தேவாரம் என்றறியப்படும் முதல் 7 நூல்களில் உள்ள பாடல்கள் சம்பந்தர் 1 முதல் 3 வரை, அப்பர் 4 முதல் 6 வரை, சுந்தரர் 7 ஆகியோரால் இயற்றப்பட்டனவாகும். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகரின் பாடல்களைக் கொண்டதாகும். சேக்கிழாரின் பெரிய புராணத்தோடு சேர்த்து 12 நூல்கள் உள்ளதாலும் இவை 12 திருமுறை என்று போற்றப்படுகின்றன. பெரிய புராணம் சோழர் காலத்தில் இயற்றப்பட்டதாகும். இது 63 நாயன்மார்களின் வரலாற்றைச் சொல்லுவதோடல்லாமல் அவர்தம் வாழ்வில் நடந்த அதிசய சம்பவங்கள் குறித்தும் பெரிய புராணம் கூறுகிறது. அடுத்தது தாக்கம் பற்றி பார்க்கலாம். பக்தி இயக்கம் மாபெரும் சமூக மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதன் உச்சகட்டமாக பல கோவில்கள் நிறுவப்பட்டன. அக்கோவில்கள் தமிழ் நிலப்பரப்பில் பிரதான இடத்தை வகித்தன. பிற்கால சோழர் காலத்தில் கோவில்கள் பெரும் சமூக பொருளாதார நிறுவனங்களாகின. அரசியல் தளத்தில் பக்தி இயக்கம் வடஇந்திய துணைக் கண்டத்திலிருந்து பிராமணர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு குடியேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்க அரசர்களை தூண்டியது. அரச குடும்பத்தினரும் உள்ளாட்சி அமைப்புகளும் தனிப்பட்ட நபர்களும் கால ஒழுங்கில் கோவில்களில் விழாக்கள் கொண்டாடுவதை தொடங்கி வைத்தனர். அவ்விழாக்களின் செலவுகளை சந்திக்க அவர்களே அறக்கட்டளைகளை நிறுவினர். தமிழ்நாட்டில் அரசு என்னும் அமைப்பு உருவாவதை இது துரிதப்படுத்தியது. மேலும் கோவில் போன்ற நிறுவனங்களின் மூலம் பல்வகைப்பட்ட சமூக குழுக்களை மதத்தின் கீழ் ஒருங்கிணைத்தது. நூற்றாண்டுகளின் போக்கில் பக்தி இயக்கம் இந்தியா முழுவதும் பரவி இந்து மதத்தில் பல மாற்றங்களை விளைவித்தது. அடுத்தது ஆதிசங்கரர் 788 முதல் 820 வரை பற்றி பார்க்கலாம். பக்தி இயக்கம் சமூகத்தின் பல்வேறு பிரிவினரை தொண்டு, சரணடைதல், தியாகம் என்னும் குறிக்கோள்களின் மூலம் ஒன்று திரட்டி மைய நீரோட்ட அரசியலோடு ஒருங்கிணைத்தது. படிப்பறிவில்லாதவரும் கூட இக்குறிக்கோள்களை எளிதில் புரிந்து கொள்வார்கள். ஏனெனில் பக்தி இலக்கியங்கள் எளிய தமிழில் அனைவரும் புரிந்து கொள்ளும் வண்ணம் பொருட்செறிவோடு இசைப்பட கருத்துக்களை முன்வைத்தன. ஆதிசங்கரரின் வருகையோடு இக்கருத்துக்கள் குறித்த விவாதங்கள் சமஸ்கிருத மொழியில் பேசப்பட்டதால் ஒரு சிலர் மட்டுமே புரிந்து கொள்ளும் நிலை ஏற்பட்டது. அடுத்தது ஆதிசங்கரரின் வருகை பற்றி பார்க்கலாம். இந்தியாவின் அனைத்து பகுதிகளையும் உள்ளடக்கிய அரச வம்சங்களுக்கு அரசு என்ற ஒன்றை உருவாக்க ஒரு சித்தாந்தம் தேவைப்பட்டதின் பின்னணியில் ஒரு புதிய கோட்பாடு கேரள மாநிலம் காலடியைச் சேர்ந்த சங்கரர் என்பவரால் முன்வைக்கப்பட்டது. மாயை கோட்பாடு குறித்து பல்வேறு மத பிரிவுகளைச் சார்ந்தவர்களோடு விவாதம் செய்து வென்றார். அடிப்படையில் ஆதிசங்கரரின் அத்வைத கோட்பாடு வேதாந்தம் அல்லது உபநிடத தத்துவங்களில் வேரூன்றி இருந்தது. பௌத்த மதத்தை வேறறுத்துவிட்டு ஸ்மார்த்த மடங்களை நிறுவ அவர் மேற்கொண்ட முயற்சிகளின் விளைவாய் சிருங்கேரி, துவாரகை, பத்ரிநாத், பூரி ஆகிய இடங்களில் மடங்கள் உருவாயின. பிராமண மடாதிபதிகள் அவற்றிற்கு தலைமை தாங்கினர். சங்கரர் சைவ, வைணவ வழிபாடுகளைச் சம அளவில் முக்கியத்துவம் கொண்ட வேத மதத்தின் கூறுகளாகவே கருதினார். சங்கரரின் சிந்தனை பள்ளி, துறவற அமைப்புகளை ஏற்படுத்துதல், சமஸ்கிருத நூல்களை பாதுகாத்தல் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் வழங்கியது. அடுத்தது ஸ்ரீராமானுஜர் 1017 முதல் 1138 வரை பற்றி பார்க்கலாம். ஸ்ரீபெரும்புதூரில் பிறந்த ஸ்ரீராமானுஜர் காஞ்சிபுரத்தில் சங்கரரின் கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட யாதவபிரகாசரிடம் தத்துவ பயிற்சி பெற்றார். தனது குருவின் கருத்துக்களை ஏற்க மறுத்த இளம் ராமானுஜர் யமுனாச்சாரியாரின் திருரங்க தத்துவ பள்ளியின் கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டார். ராமானுஜரை ஒருமுறை பார்த்த யமுனாச்சாரியார் அவரை திருவரங்கத்திற்கு வரவேற்றார். ராமானுஜர் திருவரங்கத்திற்குச் சென்ற சில நாட்களில் யமுனாச்சாரியார் இயற்கை எய்தினார். இதனைத் தொடர்ந்து ராமானுஜரே திருவரங்கமடத்தின் தலைவராக அறிவிக்கப்பட்டார். கோவிலையும் மடத்தையும் தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்த அவர் பல பிரிவினரை ஒருங்கிணைத்தார். கோவில் சடங்குகளை மாற்றியமைத்தார். ராமானுஜர் ஓர் சிறந்த ஆசிரியர், சீர்திருத்தவாதி, திட்டமிட்டு செயல்பட்டார். அவர் ஆதிசங்கரரின் அத்வைத கோட்பாட்டை மறுத்தார். வைணவத்தின் சமூக தளத்தை விரிவடையச் செய்யும் நோக்கில் பிராமணர் அல்லாதோரையும் இணைத்துக் கொண்டார். அத்வைதத்திற்கு மாற்றாக அவர் முன்வைத்த விசிஷ்டாத்வைதம் சிந்தனையாளர்களிடம் செல்வாக்கு பெற்று தனிமரபாக வளர்ச்சி பெற்றது. அவருடைய இறப்பிற்கு 100 ஆண்டுகளுக்குப் பின் அவரை பின்பற்றுவோரிடம் கோட்பாட்டின் அடிப்படையில் முரண்பாடு ஏற்பட்டு வேதாந்த தேசிகர், மணவாள மாமுனிகள் ஆகியோரின் தலைமையில் 2 பிரிவுகள் தோன்றின.
ராமானுஜர் வர்ணாசிரம அமைப்புக்கு வெளியே இருந்தோரிடமும் பக்தி கோட்பாட்டை பரப்புவதில் ஆர்வம் கொண்டார். கோவில் நிர்வாகிகள் சிலர் உதவியோடு அதன் மூலம் வர்ணாசிரம அமைப்புக்கு வெளியே இருந்தோரையும் ஆண்டிற்கு ஒருமுறையாவது கோவில்களில் நுழைய அனுமதிக்கச் செய்தார். தங்கள் மத்நம்பிக்கைகளுக்கும் இருப்புக்கும் ஏற்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக இராமானுஜர் தனது வசிப்பிடத்தை விட்டு வெளியேற நேர்ந்தது என நம்பப்படுகிறது. அடுத்தது முடிவுரை பற்றி பார்க்கலாம். இக்குறிப்பிட்ட காலகட்டத்தில் தென்னிந்தியாவில் ஏற்பட்ட வளர்ச்சி வடஇந்திய தென்னிந்திய மரபுகள் ஒன்றிணைவதற்கு உதவியதோடு ஒரு கலப்பிந்திய பண்பாடு உருவாவதற்கும் வழிவகுத்தது. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் ஏற்பட்ட பக்தி இயக்கத்தின் உணர்ச்சிகரமான வெளிப்பாடு தமிழகத்தின் பக்தி இயக்கத்திலிருந்தே தொடங்கின. இது துணை கண்டத்தின் பல பகுதிகளில் ஒத்த இயல்புகளுடைய பெரும்பான்மையோர் ஒருங்கிணைய தொடங்கிவிட்டதை சுட்டிக்காட்டியது. எம். நாராயணன், கேசவன் வேலுதாட் ஆகியோரின் சொற்களில் பக்தி கோட்பாட்டின் முக்கியத்துவத்தைச் சொல்வதென்றால் பக்தி எனும் ஒருங்கிணைக்கும் சக்தி அரசர்களையும் பிராமண குருமார்களையும் சாதாரண மக்களையும் முரண்பாடில்லாத விதத்தில் ஒருங்கிணைத்து சாதிய அமைப்பை கொண்ட புதிதாக நிறுவப்பட்ட இந்து அரசுகளின் ஆட்சியை வலிமைப்படுத்தியது. அடுத்தது பாடச் சுருக்கம் பற்றி பார்க்கலாம். அடுத்தது சாளுக்கியர், பல்லவர் சாளுக்கியர் பற்றி பார்க்கலாம். வாதாபி சாளுக்கியர், குறிப்பாக இரண்டாம் புலிகேசி, வடக்கே ஹர்சரையும் தெற்கே பல்லவரையும் அவர்கள் தக்காணத்தில் கைப்பற்றிய பகுதிகளில் தங்கள் அதிகாரத்தை நிறுவுவதிலிருந்து தடுத்தனர். கலை, கட்டடக்கலை ஆகியவற்றிற்கு அவர்களின் பங்களிப்பிற்கு ஐஹோல், வாதாபி, பட்டாடக்கல் ஆகிய இடங்களிலுள்ள கோவில்களே சாட்சியாகும். அடுத்தது பல்லவர் பற்றி பார்க்கலாம். தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்டு பல்லவர்கள் அரசை நிறுவினர். முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் ஆகிய பல்லவ அரசர்கள் வடக்கில் மேற்கொண்ட விரிவாக்க நடவடிக்கைகள் சாளுக்கியரோடு நீடித்த போர்களுக்கு இட்டுச் சென்றது. கடற்கரை கோவில் கட்டுமானத்திற்காக பல்லவராட்சி நன்கு அறியப்படுகிறது. அதற்கு மாமல்லபுரம் சிறந்த எடுத்துக்காட்டாகும். அடுத்தது எல்லோரா, அஜந்தா, மாமல்லபுரம் எல்லோரா பற்றி பார்க்கலாம். ஆசீவகம், சமணம், பௌத்தம், பிராமணியம் ஆகிய அனைத்து மத பிரிவுகளையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் சிற்பங்களுக்கு எல்லோரா பெயர் பெற்றது. கைலாசநாதர் குகையில் உள்ள தொடர் சிற்பங்கள் புராண இதிகாச நிகழ்ச்சிகளைக் கொண்டுள்ளன. அடுத்தது அஜந்தா பற்றி பார்க்கலாம். அஜந்தாவில் 30 குகைகள் உள்ளன. 5 குகைகளில் சுவரோவியங்கள் உள்ளன. ஜாதக கதைகளில் உள்ள காட்சிகளும் புத்தருடைய வரலாற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்வுகளும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புத்தர் சிலையை தவிர போதிசத்துவரின் சிலைகள் கவனத்தை ஈர்க்கும் வகையில் சைத்தியாக்களிலும் விகாரைகளிலும் இடம் பெற்றுள்ளன. அடுத்தது மாமல்லபுரம் பற்றி பார்க்கலாம். பல்லவர்களின் கட்டடக்கலைக்கு மாமல்லபுரம் கடற்கரை கோவில் உன்னதமான எடுத்துக்காட்டாகும். ஆகாய கங்கை, அர்சுனன் தவம் ஆகிய தனிச்சிறப்பு மிக்க சிற்பங்கள் சிற்பக்கலைக்கு புகழ்மிக்க எடுத்துக்காட்டுகளாகும். அடுத்தது மாமல்லபுரம் பக்தி இயக்கம் பற்றி பார்க்கலாம். ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாடல்கள் தமிழ்நாட்டில் பக்தி மரபை தொடங்கி வைத்தன. பல்லவரும் பாண்டியரும் பக்தி இயக்கத்தை ஆதரித்தனர். பக்தி ஒரு சித்தாந்தமாக சமுதாயத்தின் அனைத்து பிரிவினரையும் மதம் என்னும் குடையின் கீழ் ஒருங்கிணைத்தது. இக்காலத்தில் வடஇந்திய தென்னிந்திய மரபுகளின் கலப்பு ஏற்பட்டது. இன்றைய பாடம் முடிந்தது. நன்றி.